வார்த்தை உள்ளுக்கு வச்சுக்கிறேன்னு நீங்களா கற்பனையா உள்ளுக்குள்ள வச்சுக்கணும் சொன்னதுனால உங்களுக்கு சரின்னு படுது. உள்ளபடி பார்த்தா சரின்னு படாது, இருக்கிறபடி பார்த்தா சரின்னு படாது. அப்படின்னா எதையும் சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லலாமா இல்லையா? எதையாவது சொல்லிவிட்டு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லவில்லை, அவன் தான் சொன்னான், ஏதாவது சொல்லிவிட்டு இப்ராஹிம் சொன்னான்னு சேர்த்துக்கிறேங்க, நானே சொன்னேன், அது எங்க இருக்கு, மறைஞ்சிருக்கு உள்ளக. இப்படின்னா உலகத்துல அப்படி அப்படி பேசுவாங்களே யாராவது? அப்ப என்ன இது அதான் லூஸ்தனம்ங்கிறேன். இந்த லூஸ்தனம்ங்கிற வார்த்தை வேண்டா ஒரு அன்பார்லிமெண்ட் அவங்களுக்கு தெரியலாம். அதாவது விவரமற்ற ஒரு சொல்லுதானே இது. அப்ப கவனிக்காமல் யாரும் சொல்வார்கள். எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் முன்பின பார்க்காம என்ன செய்வாங்க, லாக்கினானு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது சரியா? அதை வச்சு அர்த்தம் வருமா? லாக்கின் அனவ சொன்ன புகாரி அக்கூலுன்னு சொன்னாரா? நான் சொல்லுகிறேன், நான் சொல்லு, அவர் சொன்னது 10 நீங்க போய் சேர்க்கிறீங்க. அவர் லாக்கின் அன மட்டும் தான் சொல்லியிருக்காரு புகாரி, அதன்படி அர்த்தம் வரவே மாட்டேங்குது. என்றாலும் நான் சொல்கிறேங்கிறது யார் சொல்றா? இவங்க சொல்றாங்க, புகாரி சொல்லல. நான் சொல்ல வச்சுட்டு போங்க. அப்படி வச்சுக்கிட்டுலாம் போய் முட்டு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு குஃப்ரான வார்த்தையும் தௌஹீதாக்கி விடலாம். எந்த ஒரு சாமி சிலை வணங்குறது எல்லாரும் சொல்லிவிட்டு சிலையெல்லாம் வணங்குங்கள், என்னடா நான் சொல்லவில்லை வச்சுக்க, இப்படி எதை வேணாலும் சொல்லிடலாம்ல. குடிங்கள், விசாரம் செய்யுங்கள், என்ன அப்படி சொல்ற, நான் சொல்லவில்லை வச்சுக்க, இது என்னங்க இதெல்லாம் வச்சுக்க முடியும்? அப்ப அதுதான் சொன்னோம், இது ஏற்கத்தக்க விளக்கமா இருந்தா நாங்களே ஏற்றிருப்போம். எந்த கிதாபுல எல்லாம் எங்களுக்கு தெரியும், புகாரில் உள்ளது தெரியும், நிசான்ல உள்ளது தெரியும், இன்னும் பல நூல்கள்ல இருக்கிறது தெரியும். ஆனால் அது ஏற்புடையதா இல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய தின விவாதத்தின் போது பல்வேறு கேள்விகளை நம்ம வச்சோம். நேற்றும் பதில் வரல. சரி, இன்னைக்கு வந்தவுடனே பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சோம். இது வரைக்கும் பதில் வரலங்க. எழுதப்பட்டதும் குர்ஆன் தானா அப்படின்னு கேட்டோம். அவங்க குர்ஆன் சொன்னாங்க. அப்படியானா இன்னா நானும் நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை நாமே இறக்கணும், நாமே பாதுகாப்போம் அப்படின்ட்டானே. நீங்க எழுதப்பட்டதும் குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப குர்ஆனை பாதுகாப்போம்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான். அப்ப அதிலே பிழை இருக்கிறது, பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னா உங்களுக்கு கூற்றுக்கும் இந்த குர்ஆன் வசனத்துக்கும் முரண்படுகிறது. இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம். பதில் வரல. அதே போல இந்த நுஞ்சி என்பது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற வாசகத்தை வச்சுங்க. எந்த அறிஞர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுங்க அப்படின்னும் இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. அதே போல இந்த குர்ஆன் மன ரீதியாக ஒருவன் பின் ஒருவராக பைஹாட் மூலமாக தான் வந்திருக்குது அப்படின்னீங்க. முதலாக தொகுக்கப்பட்டது மனிதர்களுடைய உள்ளங்களிலிருந்தும் பலகையிலிருந்தும் கல்லிலிருந்தும் தோலிலிருந்தும் எல்லாவற்றிலும் தான் பெறப்பட்டு தொகுக்கப்பட்டது. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்ம சொன்னோம். அலைஹு அப்படி இருக்கிறது தான் சரி. நீங்க எல்லா இடத்திலையும் அலைஹு என்று இருக்கும் பொழுது இங்க மட்டும் அலைஹு ஏன், என்ன காரணம்? ஏதாவது சட்டத்தின் அடிப்படையில் சொல்றீங்களா அல்லது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஓதி காமிச்சாங்க என்ற அடிப்படையில் சொல்றீங்களா? அது எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னும் அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. வருஷம் ஹப்ஸ் ரெண்டை பத்தி சொல்லும் பொழுது ஏங்க நாங்க அவங்களை எடுக்கணும்? அவங்க நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேரடியா ஓத கேட்டாங்களா அப்படின்னீங்க. சார், நீங்க இப்படி ஓதுறீங்களே, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு தான் ஓதுறீங்களா? அதுக்குண்டான ஆதாரங்கள் என்ன அப்படி சொல்ல, உங்களுக்கு சங்கிலித்தோடைய ஆதாரம் என்ன சொல்லுங்க அப்படின்னும் அது இதுவரைக்கும் நீங்க சொல்லவே கிடையாது. அதே போல சில்சிலா அப்படின்னா இந்த சங்கிலி தொடர், வாப்பா மகன் அப்புறம் அவங்களுடைய மகன், இப்படி நீங்க என்னங்க பேரே இல்லாம மகன் சொல்ல இதுவெல்லாம் சங்கிலி தொடரா? பேரோட தானே வரணும் அப்படின்னும் இது வரைக்கும் நீங்க அதுக்கும் நீங்க பதில் சொல்லவே கிடையாது. தபரி சொல்லி இருக்கிறார்கள், இப்னு குதைபா சொல்லி இருக்கிறார். நீங்க அதை வாசிச்சு காமிச்சு நீங்க சொன்ன மாதிரி அங்க இல்ல அப்படின்னு நேற்று நம்ம முடிச்சு விட்டோம். அப்புறம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர் தான் எழுதினாங்க. சஹாபா பெருமக்களும் தவறிழைத்திருக்கிறார்கள் எழுத்தில் என்று நீங்க சொன்னீங்க. யாரோ இவர் சொல்லி இருக்கிறார் ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியா சொல்றாங்க, ஸைத் அவர்களே உங்கள் மீது நாங்க சந்தேகப்படல, நீங்க சரியான ஆற்றல் மிக்கவர், எழுதுங்க, நீங்க எழுதுங்க அப்படின்னாங்க. ஒரு சஹாபி சொல்ற வாசகத்தை விட பின்னால சொல்றாரு, அதை ஏற்றுக்கொண்டு சஹாபிகளும் தப்பா தான் எழுதுறாங்க அப்படின்னீங்க. அப்ப முஸாஃபா உஸ்மானில தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. சஹாபா பெருமக்கள் தவறு இருப்பார்கள் இந்த அறிஞர் சொன்னார் என்று சொல்றீங்க. என்ன எது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது? ஏன் இந்த முரண்பாடு என்பது கேட்டோம்.
அப்ப நீ ஓதும் பொழுது சில இடத்துல யஅலமூன் இருக்கும் குர்ஆன்ல, இன்னும் அதையே தஅலமூன் சில பேர் ஓதி இருப்பாங்க. இப்ப யஅலமூன் தஅலமூன் ரெண்டும் இருக்குது. நீங்க யஅலமூன் என்று முடிவு கொண்டதுக்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா சொன்னாங்களா இந்த இடத்துல தஅலமூன் கிடையாது யஅலமூன் தான் உங்களுக்கு சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது சஹீஹான ஹதீஸின் மூலம் இங்க புரிஞ்சுங்களா, அது நீங்க சொல்லுங்க அப்படின்னும். இது வரைக்கும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. ஆனாலும் இன்னைக்கு வான் தொடர்கிறது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து இந்த லாக்கின்ன அப்படிங்கறத பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த லாக்கின்ன அப்படின்னு வரும்பொழுது இது அறியாமைத்தனம் புரியாமைத்தனம் அல்ல. ஏன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ண தேவையில்லை. அறியாமைத்தனம் அப்படிங்கறதுல சரியாத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு மொழியில ஒண்ணு கூடுமா கூடாதாங்கிற மொழி சார்ந்தவர் தான் சொல்லணும். இப்ப நீங்க சொன்னீங்க லாக்கின்ன அனன்னு வரும்பொழுது லாக்கின் அன வராது, லாக்கின்னி அப்படின்னு சொன்னீங்க. எப்ப வரும் நீங்க சொல்றது? லாக்கின்ன அப்படின்னு இருந்தா லாக்கின்னி தான், அது சந்தேகம் கிடையாது. லாக்கின்ன அன அப்படி வரவே செய்யாது. ஆனா இங்க எப்படி இருக்குது? லாக்கின் அப்படின்னு வருது. லாக்கின் அப்படிங்கறதோட அன சேர்ந்தாக்கா எப்படி வருங்க? லாக்கினி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கறத இப்ப நாங்க சொல்ற கருத்தை எல்லா அரபிகளும் எல்லா விவரங்களும் சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்கு ஆதரவாக ஒருவருடைய சொல்லாத எடுத்து தாருங்களேன். 1400 ஆண்டுகளாக உங்களுடைய கருத்தை யாருமே சொல்லலையா? இப்ப இது அறியாமைத்தனம் புரியாதனம். இன்னும் சொல்ல போனா இப்படி சொன்னா காபிராய் புரான்னு சொன்னா இப்படி சொன்னவர்கள் எல்லாருமே அது புகாரிமா உள்பட எல்லாமே காபிராய் போயிடுவாங்க. அந்த வார்த்தை தான் இப்ப நீங்க யூஸ் பண்ணீங்க. அதனால அரபி மொழி சார்ந்தவர்கள் இந்த என்ன சட்டம்ங்கிறது அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க. நம்ம கேட்டுக்கொண்டு போகணும். அதுக்கு நீங்க இன்னொரு சொன்னீங்கல்ல லாக்கின்னி லாக்கின்னா லாக்கின்னக லாக்கின்னகுமார் சொன்னீங்கல்ல, அதே வரிசையில எப்படி வந்தீங்க? லாக்கின்னஹுன்னு வந்தீங்கல்ல. அப்ப இங்க எப்படி வரணும்? லாக்கின்ன நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அந்த அலிஃபை எடுத்துவிட்டு பின்னால் ஹுவ இருக்குதுல அப்படி சொல்லக்கூடாது. லாக்கின்ன ஹுவ அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நீங்களும் கொஞ்சம் நாள் சொல்லிட்டீங்க. அப்ப லாக்கின்னஹுன்னு தான் சொல்லணும். இப்ப இதுவரைக்கும் குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கிறது என்று சொன்ன நீங்கள் குர்ஆனிலே இலக்கண பிழையும் இருக்கிறது சொல்ல வருகிறீர்களா? ஏன்னா லாக்கின்னஹுன்னு தானே இருக்கணும். இப்ப லாக்கின்னஹுன்னு தானே இருக்கு, இலக்கண பிழையாச்சே. ஆனா லாக்கின் அனங்கிறது இலக்கண பிழை இல்ல, அது அப்படிதான் சொல்லணும். எனக்கு லாக்கின்ன என்று கிடையாது. அதனால நாங்க சொல்வது அரபி மொழி சார்ந்தவர்கள் ஒரு சொன்ன சட்டத்தை தான் நம்ம சொல்றோம். என்னென்ன கிதாபு இப்படி இருக்கிறது நீங்க கேட்டா அது பட்டியலையும் தர்றோம். நீங்க ஏற்கனவே இந்த ஹப்ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த சனது வேணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எப்படி அவங்க கேட்டு தெரிஞ்சவனா கேட்டீங்க, அது நம்ம ஒப்படைச்சிட்டோம். அதனால நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க சொன்ன சட்டத்துக்கு ஒருவரா சொல்லிருக்க மாட்டாரா இப்படித்தான் அப்படின்னு சொல்லுங்களேன். 1400 ஆண்டு வரைக்கும் சொன்ன எல்லாரும் காப்பிரு 7 பேர் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க தான் தௌஹீத்னு சொல்ல வரீங்களா? அதனால என்ன அப்படிங்கறத இந்த அரங்கத்திற்கு தெளிவாக்குங்க. ஹுவல்லாஹு ரப்பி அத கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி நேத்திருந்தே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது லாக்கின் அன அனன்னு வரும்போது கடைசியில அலிப்பு கூடுதலா தான் எழுதுவாங்க. அதை நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அணை எழுதும் போது அலிப்பு கூடுதலா எழுதுவாங்க, அதை வாசிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்களும் ஒத்துருக்கீங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். அந்த லாக்கின்னும் அணவும் சேருது. அந்த லாக்கின்னும் அணவும் சேர்கின்ற பொழுது அந்த அலிப்பை போக்குறாங்க. அலிப்பை போக்கும் போது 2 நூனை இணைக்கிறாங்க. 2 நூனையும் இணைத்து லாக்கின்னு படிக்கணும். லாக்கின்னாண்டு படிச்சிடாதீங்க, ஏன்னா இது ஒருமையை பத்தி பேசுற இடம். என்றாலும் நான் அப்படின்னு நாங்க அர்த்தம் கொடுக்கணும். லாக்கின்னான்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? என்றாலும் நாங்கள் அர்த்தம், அது பன்மை. ஆனா இங்க ஒருமையை பத்தி பேசப்படுது. குர்ஆன்ல லாக்கின்னா என்று பன்மையா பேசக்கூடிய இடமும் வருது. நீங்க இந்த இடத்துல லாக்கின்னாண்டு படிச்சு பன்மையாக படிச்சு அர்த்தத்தை மாத்திரக்கூடாது என்பதற்காக வேண்டி, தவறான பொருள் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி, நம்ம விளங்குறதுக்காக வேண்டி அந்த அலிப்புக்கு மேல ரவுண்டு போட்டிருக்காங்க. அது தப்பா. அடுத்து இன்னொரு விளக்கம் வேற. என்ன விளக்கம்? லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பி அதுக்கு அர்த்தம் வரும். அப்படிதானே? லாக்கின்னும் அனவும் தானே சேருது. அப்போ லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி அப்படின்னு சொன்னா அப்படியே அர்த்தம் வச்சு காட்டணுமா? அதை சொன்னாங்க, காட்டுவோம். இப்ப காட்டுவோம், நாங்க அர்த்தம் வச்சு காட்டுவோம். அதுல இன்னொன்னு கேட்டாங்க, அது இவங்க அப்படியே அர்த்தம் வைக்கிறாங்களா? லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பிக்கு நம்ம இடையில என்ன சொன்னோம்? லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் வச்சு காட்டணும்னு சொன்னாங்க. இப்ப அர்த்தம் வச்சு காட்டுறேன். லாக்கின் லாக்கின் இருக்கா? என்றாலும் நான். அக்கூலு என்ற வினைச்சொல் அங்கே போக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் நான் கூறுகிறேன். ஹுவல்லாஹ் அவன்தான் அல்லாஹ், ரப்பி அவன்தான் என்னுடைய இறைவன், லா உஷ்ரிகு பிரப்பி அஹதா நான் எனது இறைவனுக்கு ஒரு காலம் எதையும் இணை கற்பிக்க மாட்டேன் என்று அர்த்தம் வருதா இல்லையா? அதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் தன்னை பார்த்து நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டானா,
சொல்லி போட்டு தகுதியில் ஒண்ணு வைக்கிறாங்களா, எப்படி என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா கேக்குறாங்க. ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நான் ஒரு மனிதன் சொல்றான் நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்னுக்கிறானா. அதுக்கு பிறகு இறைவன் சொல்லலையா, என்னப்பா நான் தான் இறைவன் சொல்ற, சிறுக்க சொல்லிட்டியாப்பா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா உடனே அவன் இப்படி சொல்லுவானா, என்று நான் சொல்ல மாட்டேன், நான் தான் இறைவன் என்று நான் சொல்ல மாட்டேன். என்று நான் சொல்ல மாட்டேன் என்பதை தகுதியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கீங்களா கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் சொன்னா, நான் தான் எனது இறைவன் என்றாங்க அர்த்தம் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பே இல்லையே. அதுக்கு அடுத்தே வருது, முன்பின் பாருங்க சொல்றோம். ஒலா உஷரிப்பு பிரப்பி ஆகதான் வருது இல்ல. நான் எனது இறைவனுக்கு இணை கற்பிக்கவே மாட்டேன் சொல்றாங்கல்ல. இணை கற்பிக்கவே மாட்டேன் என்று லாக்கின்ன ஹுவவுக்கு என்ன அர்த்தம் என்பதை மிக தெளிவாக அடுத்த இடத்துல குறிப்பிடுறாங்களே. ஒலா உஷரிப்பு பிரப்பி ஆகதா, ஒரு காலம் என் இறைவனுக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன் என்று தெளிவுபடுத்தி சொல்லும் போது நான் தான் என் இறைவன் என்ற கருத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு வசனத்திற்கு முன்பின் பார்த்து தான் அர்த்தம் வைக்கணும். முன்பின் பார்த்து அர்த்தம். இன்னொன்னு விளங்கிக்கங்க, இந்த அகூலு என்று நான் தகுதியில வைக்கணும்னு சொன்னேன். லாக்கின் அன, இந்த அனக்கு அடுத்து அகூலு என்ற ஒரு வினைச்சொல், நான் கூறுகிறேன் அர்த்தம். அகூலு என்றோ அல்லது நான் கூறுகிறேன் என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வினைச்சொல், ஏதோ ஒரு செயல், அதை தகுதியிடணும்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ இவர் தகுதியிடுற பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன்ல என்னங்கிற அந்த அடிப்படை அறிவுல உள்ள குறைபாடு தான் இத்தனைக்கு காரணமா இருக்கிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஹப்ஸ்னு ஒரு ஆள் வழியாக தான் நம்ம குர்ஆன் கிடைச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் நம்ம திருப்பி திருப்பி கேட்டோம், ஹப்ஸ்னா யாருங்க, அவரை பத்தி டீட்டெயில சொல்லுங்கன்னு கேட்டா ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுல ஹப்ஸ்னா யாருன்னே காணோம். ஹப்ஸ்னா யாருன்னு கேட்டா அதை தராம ஹப்ஸுக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னாருன்னு தர்றாங்களே தவிர ஹப்ஸுங்கிறவருடைய குவாலிபிகேஷன் என்ன அது தேவைப்படுது. ஏன்னா குர்ஆன் அவர் வழியா தான் வந்திருக்குன்னா அவர் யாருன்னு தெரியணுமா இல்லையா? நாங்க என்ன சொல்றோம்னா, குர்ஆன் ஹப்ஸ் வழியாவெல்லாம் வரல. எங்களுடைய உலக மக்கள் அத்தனை பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்களுடைய முன்னோர்கள் குர்ஆன் என்று ஒன்றை தந்தார்கள். அவர்களுக்கு அவங்களுடைய அத்தனை முன்னோர்களும் தந்தார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய அத்தனை முன்னோர்களும் தந்தார்கள். இப்படி சஹாபாக்கள் வரைக்கும் சங்கிலி தொடர் இருக்குங்கிறோம். இது யாரு ஆளை சொல்லு, பேரை சொல்லுன்னு கேட்கிறார். முத்தவாத்திற்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா கேட்கக்கூடாது, சனது கேட்கக்கூடாது. கோடிக்கணக்கான யாரு போய் கேட்பீங்க, யாரு போய் ஆய்வு செய்ய தேவையா? எதுக்கு சனது கேட்கணும், அறிவிப்பாளர் கேட்கணும்? ஒரு ஆள் ரெண்டு ஆள் அறிவிக்கிறதுக்கு நாம யாருன்னு கேட்கணும். உலகமே சேர்ந்து சொன்னா யாரு ஒருத்தர் பத்தி கேட்க முடியுமா? முத்தவாத்தினுடைய கண்டிஷனே என்ன? இஸ்னாது கேட்கக்கூடாது. அப்பன் சொன்னான்னு போதும். நீங்கள் அப்பன் சொன்னா, நான் அப்பன் சொன்னா, எல்லாரும் அப்பன் சொன்னான்னு போயிருவோம். அந்த அப்பன்லாம் முப்பாட்டம் சொன்னான்னு சொல்லுவான். அவ்வளவுதான். தூத்துக்குடிங்கிறோம். என்ன யார் சொன்னா? எல்லாரும் தான் சொல்றான். அவ்வளவுதான் வச்சு அவன் சொல்ல சரியா, நான் வாப்ப சரியா, முத்தாப்ப சரியான்னு கேட்கக்கூடாது. இது தூத்துக்குடி, இந்த ஊருக்கு பேருன்னா எல்லாரும் சொல்றாங்க தூத்துக்குடி. அப்ப அந்த மாதிரி குர்ஆன் நாங்க என்ன சொல்றோம்னா, இன்றிலிருந்து ரசூல்லா வரைக்கும் சங்கிலி தொடராக சமுதாயம் சமுதாயமாக வந்ததுங்கிறோம். அது பெருமை, குர்ஆனுக்கு பெருமை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இருந்து அப்படியே சுருங்கி இப்படி வி வடிவத்தில் சுருங்கி ஹப்ஸ்ட்டு நின்றுச்சு. ஹப்ஸ்ட்டு இருந்து வர டெவலப் ஆகி உலகத்துக்கு வந்திருக்குன்னா ஒத்தம் தான் குர்ஆனுக்கு அத்தாரிட்டியான்னு கேட்பான். இவன் கேட்பான். அப்புறம் ஹப்ஸுல்லாஹ் யாருன்னு தேடி பார்ப்பானா? ஹப்ஸுடைய வண்டவளம்லாம் வருமா? இந்த மாதிரி ஆள் சொல்ல வச்சா குர்ஆனை நம்புறீங்களான்னு கேட்பானா இல்லையா? ஹப்ஸ் வண்டவளத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்க தான் சொல்ல வேண்டியிருக்கு. அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினத்திலிருந்து ஹப்ஸ பத்தி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹப்ஸ்னா யாருன்னு தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிற பதிலை தான் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து உண்மை வராதுங்க. ஹப்ஸை பற்றி தெளிவாக கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதை சொன்னாங்களா? சொல்ல வேண்டியதானே? எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்கிறோம், சொன்னீங்களா?
ஆனால் நாங்க அந்த உண்மையை சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம். இவரை பத்தி தஹதீபுல் கமால் அறிவிப்பாளர் எடுபடக்கூடிய நூல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இமாம் புகாரி அவர்கள் இவரை பத்தி சொல்றாங்க, தரக்கூஹு, அறிஞர்கள் இவரை ஒதுக்கி விட்டார்கள். யார? இந்த ஹப்ஸை அறிஞர்கள் மக்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள். முஸ்லிம் சொல்கிறார் மத்ரூகுன், இவர் ஒதுக்கப்பட்டவர். நசாய் இமாம் சொல்கிறார் லைஸபி சிக்கத்தின், இவர் நம்பகமானவர் கிடையாது. வலா யுக்தபு ஹதீசுஹு, அவருடைய ஹதீஸை கூட எழுதக்கூடாது. சில பலகீனமான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஹதீஸை எழுதி ஒரு குறிப்புக்காண்டி எழுதி வச்சுக்கிடுவாங்க. ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த ஹப்ஸு அவர் அறிவிச்ச செய்தியை ஏட்ல எழுதி கூட வைக்க கூடாது, தூக்கி கடாசிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொன்ன இமாம்கள் யார்? ஒரு ஆளா ரெண்டாளா? இமாம் புகாரி, எந்த புகாரிய சொன்னீங்களோ அந்த புகாரி ஹப்ஸ் அவுட்னு சொல்லி இருக்கிறார். இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசை அவர்கள், அபூ ஸுரா, யஹ்யா இப்னு முஹைன், யஹ்யா இப்னு மதீனி, இப்னு அபி ஹாத்திம், இப்னு ஹராஷ், ஹாக்கிம், ஷுஅபா, இப்னு ஹிப்பான், அப்துர் ரஹ்மான் பின் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, இப்படி பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. இன்னும் கேட்டாலும் சொல்லுவோம் அந்த பட்டியல. இந்த ஹப்ஸ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? இமாம் இப்னு ஹராஷ் சொல்லுகிறார், கஸ்ஸாபுன், ஹப்ஸ் ஒரு பெரிய பொய்யன், அவன் ஃப்ராடு பைய. யாரு? இந்த ஹப்ஸ் ஒரு பெரிய பொய்யன், மத்ரூகுன், தள்ளப்பட வேண்டியவன், எலாவுல் ஹதீஸ், ஹதீஸை எல்லாம் இட்டு கட்டக்கூடியவன் இவனு. யாரு? இந்த ஹப்ஸ். அதே மாதிரி இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவல் ஐஃபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல இவர் பலகீனமானவர். லா யஸ்துகு, இவர் உண்மை சொல்ல மாட்டார். யாரு? இந்த ஹப்ஸ். அதே மாதிரி இமாம் யஹ்யா இப்னு மஈன் அவர்கள் சொல்கிறார்கள், கான கத்தாபன், இவர் பொய்யராக, பெரும் பொய்யனாக இந்த ஹப்ஸ் இருந்தார். இப்னு ஹிப்பான் சொல்கிறார், கானையு கல்லிபுல் அசானீத, சனதுகள் இருக்கல, அறிவிப்பாளர் தொடர், இதையெல்லாம் மாத்தி மாற்றி உட்டடிக்கக்கூடியவனாக இந்த ஹப்ஸ் இருந்தான் இப்னு ஹிப்பான் சொல்கிறார். ஒரு எடுப்பவள் மராசியில சனது முடிஞ்சிருக்கும் செய்தி, அதுக்கெல்லாம் ஏதோ சனதை போட்டு ரசூலா வரைக்கும் உயர்த்தி அந்த சனதை சரி செஞ்சு மறுப்புவாக்கிடுவான் அப்படின்னு இப்னு ஹிப்பான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் பின் மஹதி சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா தஹில்லு ரிவாயத்தன்ஹு, இந்த ஹப்ஸ் ஆளிலிருந்து, ஹப்ஸிடம் இருந்து அறிவிப்பது ஹலால் இல்லை, நீங்களா ஹராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்துர் ரஹ்மான் மஹதி என்ன செய்யறாரு? நீங்களா ஹராம் செய்றீங்கன்னு சொல்றாரு. இவர்கிட்ட அறிவிக்கவே கூடாதுப்பா, அது ஹராமே, ஹராமான. அது எப்படி? ஒரு சின்ன செய்தியை கூட அறிவிக்க கூடாது, ஒரு ஹதீஸ கூட அறிவிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆளு ஒட்டுமொத்த குர்ஆனுக்கு அத்தாரிட்டின்னு சொல்றீங்களே, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி நிறைய பட்டியலே இருக்குது. குர்ஆன் என்பது எதுல பெருமை என்று சொன்னால் உண்மை அதுதான். நமக்கு நம்முடைய முன்னோர்கள், அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள், இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் சனது இருக்கிறது. எப்படி சனது இருக்கிறது? எண்ணி சொல்ல முடியாத நபர்கள் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல. இன்னைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய எண்ணி சொல்ல முடியாது. நேத்து நம்ம குர்ஆன் சொல்லக்குள்ள எத்தனை பேர் தான் சொன்னாங்கன்னு எண்ணி சொல்ல முடியாது. லா யுஸ்தக்ஸா அததுஹும், அவங்களுடைய எண்ணிக்கையை குறித்து சொல்ல முடியாதவர்கள் அறிவிக்கிறதா முத்தவாத்திர்ல உயர்ந்த நிலையில உள்ளது. குறைஞ்சது 7 பேர் 9 பேருங்கிறாங்க, அதிகபட்சத்துக்கு அன்லிமிட்ங்கிறாங்க. அன்லிமிட் சொல்லி இருக்கும் போது சனது கேட்கிறார், அவர் யாரு சொல்லுன்னு கேட்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. சனது கேட்க கூடாது முத்தவாத்திற்கு. உலகமே சேர்ந்து சொன்னா யாரு போய் கேட்க போற? எதுக்கு சனது கேட்க கூடாது? அப்படி அது கேட்கறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த ஒரு பொய்யன் தான் இந்த குர்ஆனுக்கு அத்தாரிட்டின்னு சொன்னா அது யூத வேலையா? ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இருந்து எங்களுக்கு வரைக்கும் சங்கிலி இருக்கிறது, அது யூத வேலையா? அது குர்ஆனுக்கு பெருமையா? ஒரு பொய்ய வழியா குர்ஆன் அறிஞ்சு கொண்டோம் என்பது பெருமையா? அந்த கோளாறுனால இவ்வளவு அந்த ஹப்ஸை வச்சு தான் முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. ஸைத் இப்னு சாபித்துங்கிறாங்க, அப்புறம் ஹப்ஸுங்கிறாங்க. ஹப்ஸ் தான் உங்களுக்கு காரணம் விளங்குது பிழைக்கலாம். அந்த இந்த பொய்யன் அதை செஞ்சிருக்க மாட்டானா? அவனை வச்சுதான் எழுதணும் போட்டிருக்கீங்கல்ல, அவனை வச்சுதான் எழுதுறோம்னு சொன்னா இது ஏன் ஸைத் இப்னு சாபித்தை நோக்கி போகுது உங்க கருத்து பிரகாரம்? இந்த மாதிரி விட்டு அடிக்கக்கூடிய துணிஞ்சு பொய் சொல்லக்கூடிய ஆள் வருது. இதுக்கு தான் கேட்டுக்கிட்டே இருந்தா சொல்ல கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம். ஹப்ஸுக்கு தனியா பெரிய பெரிய டீட்டெயிலே இருக்கிறது. அப்ப அவர்களை திருப்பி திருப்பி கேட்டு சொல்லாத காரணம் என்னன்னு கேட்டா அவங்கள வெக்கப்படுறாங்க. இப்படி ஆள்கிட்ட இருந்தா நம்ம குர்ஆனை எடுத்துட்டோம் என்று வெக்கப்படுறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா சில கேள்விகளை கேட்கிறாங்க. குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் அலைகின்னு வருது, ஒரு இடத்துல அலை கொண்டு வருது, குர்ஆன் இலக்கண பிழை செஞ்சிருச்சான்னு கேட்கிறாங்க. இது எப்ப நீங்க கேட்கணும்? நீங்க அலைகிய என்று அந்த இடத்துல சொன்னா கேட்கணும். நீங்கள் அலைகும் நாங்களும் அலைகும்
நீங்கள் அது நாங்க பதில் சொல்ல உங்கள்கிட்ட பதில் இருக்காது. நீங்களும் ஒரு இடத்துல அலைஹூதான், நாங்களும் ஒரு இடத்துல அலைஹூதான், எழுத்துனை அலைஹூதான், கிராத்தும் அலைஹூதான். அந்த பத்தகல வரக்கூடிய ஒரு இடத்துல அப்ப இலக்கணப்பில செஞ்சிருச்சான்னு கேட்டா உங்க கருத்துப்படி இலக்கணப்பில தானே. அப்ப குர்ஆன் இலக்கணப்படி செஞ்சிருச்சான்னு வருமா இல்லையா? நாங்க என்ன சொல்றோம், அந்த இலக்கணம் இல்லாத காலம், இலக்கணம்னு ஒரு இல்ல, அப்படி ஒரு ரூல் கிடையாது. அந்த காலத்துல அதிகமான இடங்கள்ல அலைஹி என்று சொல்வார்கள், சில நேரத்தில் அலைஹு என்றும் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி சொல்லக்கூடாது என்று மனுஷன் பின்னாடி ஒரு ரூலை எழுதி வைக்கிறான், முந்தி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ போய்கிட்டு இலக்கண பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு வழக்கம் இருந்து அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று இப்னு குதைபா சொன்னது போல இலக்கணத்துக்கு முந்தின காலத்தில் ஒரு மரபு இருந்து சொன்னார்கள்னா இலக்கணத்தை கேட்கலாம். அந்த இடத்துல அலைஹு என்பது அது ஆயிஷா நாயி விஷயமே வருமே. இன் ஹாதானி ல சாஹிரானின்னு குர்ஆன்ல எழுதி இருக்குது. ஆயிஷா நாயி அறிந்திருக்கிற வகை பிரகாரம் இன்ன ஹாதா ஹாதைனி வரணும். இன்னும் ஹாதைனி வரணும் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, இன்ன ஹாதைனி வைத்துக் கொண்டு எழுத்தர்கள் தப்பு செஞ்சுட்டாங்கிறாங்க. யார்? ஆயிஷா நாயி. ஆனா சரியா தான் எழுதிருக்குது. சரியா எழுதுனதைய ஆயிஷா நாயி என்ன சொன்னாங்க, கடவுள் காத்தி பண்ணிட்டாரு, தப்பாக எழுதி விட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப இதை எதுக்கு சொல்றோம், அவங்க அறிந்திருந்த அந்த ஹாதைனி தான் சொல்லணும்னு அவங்க ஒரு வழங்க வச்சிருந்தாங்க. ஹாதானிங்கிற ஒரு வழக்கமும் இருந்தது. இன்னைக்கு உள்ள கிராமர்காரன் சொல்றதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது, பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது. கிராமருக்கு முந்தி, கிராமர் சட்டமே இல்லாததுக்கு முந்தி உள்ள விஷயங்கள், அதுல போய்கிட்டு இலக்கண பிள்ளைன்னு கேட்பது தப்புங்கிறதுக்கு தான் நேற்று போன அடிச்சடிச்சு சொன்னோம். அப்ப எங்க இலக்கணம் இருந்துச்சு, இலக்கணம் இது இப்படி வரணும் அப்படி வரணும் ரூல் இருந்துச்சா? இதுவும் சொன்னாங்க, அதுவும் சொன்னாங்க. அதிகமா அப்படி சொன்னாங்க, குறைவா அப்படி சொன்னாங்க. அது மாதிரி குர்ஆன் அதிகமா அப்படி சொல்றது, குறைவா அப்படி சொல்லுகிறது. மனிதர்கள் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி இருக்குன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் ஆகி விடுகிறது. நீங்க இலக்கணத்தை அப்படி உட்பட்டு இல்லைன்னு ஒரு வாதத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். அலைஹூ ஏன் எழுதுனீங்க? எல்லா இடத்துலயும் அலைஹின்னு எழுதிட்டு அலைஹூ என்று எழுதுனதுக்கு உங்கள்ட்ட பதில் நீங்க தான் சொல்லணும். இப்ப நாங்க சொல்லிட்ட பதில் நீங்க கிராமரை போய் இருந்துச்சுன்னு சொன்னீர்களே, ஆனால் அந்த கிராமரை மீறினது யாரு? அதுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் ஏன் மீறினா? அதாவது நம்ம குர்ஆன்ல எந்த எழுத்து பிழையும் இல்லை. சஹாபாக்கள் குர்ஆனை சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்று நம்ம வாதிக்கிறோம். எதிரில் உள்ளவங்க இல்ல சஹாபிகள் எழுத்து பிழைகள் செஞ்சிருக்கிறாங்க, அதுல குர்ஆனில் எழுத்து பிழைகள் இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எழுத்து பிழைகள் இவங்க எதை சொன்னாங்களோ குர்ஆன்ல பட்டியல் போட்டு அவங்களுடைய மொழிபெயர்ப்புல பட்டியல் போட்டிருக்காங்களோ அந்த பட்டியலில் இருந்து எடுத்து நேரத்துல இருந்தே கேட்டோம். இப்பதான் கொஞ்சம் உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல லாக்கின்ன என்ற விஷயம் வந்துச்சு. இந்த லாக்கின்னவுக்கு லாக்கின் ஆன ஹுவல்லாஹு ரப்பி, இதுதான் லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்லி கிளிப்புள்ளைக்கு விளக்கம் சொன்ன மாதிரி பாடம் நடத்திருக்கேன். இதுல இது யூதம் பார்த்தாலும் ஆஹா இப்படியா இருக்குது, நம்ம தான் உளறிட்டோமோ, யாருக்காச்சும் நாளைக்கு எவனாச்சும் நம்மள்ட்ட கேட்ட மாட்டிக்குமே தான் யோசிப்பான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விளக்கம் சொல்றோம்ல, சட்டத்தை எடுத்து சொல்றோம். அரபு இலக்கண சட்டத்தில் அப்படி இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, லிசானுல் அரபில் இருக்கிறது. இமாம் தபரி கூறியிருக்கிறார்கள், இமாம் பைலாவி கூறியிருக்கிறார்கள், இமாம் புகாரி கூறியிருக்கிறார்கள். லாக்கின் அன என்றுதான் அசல், அதுதான் லாக்கின்ன என்று மாறியது என்பதற்கு இத்தனை அறிஞர்களுடைய அத்தாரிட்டியை நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, யூதம் கேட்டா என்ன இவங்க சமாளிக்கிறாங்கன்னு நினைச்சிருவாங்களாம், நம்ம சமாளிக்கிறதா நினைச்சுக்குவாங்களாம். அப்படி ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க, ஒரு வகையில சந்தோஷப்படுவாங்க. எப்படி தெரியுமா, உங்க அணியை பார்த்து அவங்க நினைப்பாங்க, என்ன இது நம்மளும் குர்ஆன்ல எழுத்துப்பிழை இருக்குன்னு சொல்றோம், இவங்களும் எழுத்துப்பிழை இருக்குன்னு சொல்றாங்களே, நம்ம கருத்தை அவங்க அப்படி பிரதிபலிக்கிறாங்களே, நம்ம கூட சேர்ந்துட்டாங்களே சந்தோஷப்படுவோம். நாங்க சமாளிக்கிறோம் நினைக்கல, இவங்க நம்ம கூட சேர்ந்துட்டாங்களே, நமக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, இஸ்லாமியர்களே நமக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று யூதன் வழங்குவான். அந்த வகையில யூதன் சந்தோஷத்தான் படுவானே தவிர எங்க மேல அவங்க எந்த அதிருப்தியும் கொள்ள மாட்டாங்க. என்னடா நம்ம கருத்தை எதிர்க்கிறாங்களே என்று எங்க மேல கோவம் போடுவாங்க. ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எங்க வாயிலிருந்து உண்மையே வராதான். உங்க வாயிலிருந்து உண்மையும் வரல, எழுத்துலையும் உண்மை வரல, அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க மொழிபெயர்ப்புல சஹாபாக்கள் தவறாக எழுதியிருக்காங்க பதிவு செய்யறீங்க, உங்க எழுத்துலையும் உண்மை வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயமா இந்த இன்னஹாதானி இன்னஹாதானி சொன்னாங்க, அதை முழுசா படிக்கவே இல்லை. முழுசா படிக்காம அதுக்கு இடையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல ஒரு அபாண்டத்தை போட்டாங்க. இதுவரைக்கும் சஹாபாக்கள் அபாண்டம், இப்ப ஆயிஷா நாயகி ஏன் விட்டு வைக்கணும், அவங்களே நம்ம அபாண்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அஸர முழுசா படிக்காம அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அதை முழுசா படிக்கணும், முழுசா படிச்சு
அதுக்கு அர்த்தத்தை இந்த அவைக்கு நீங்க சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல நீங்கள் என்ன அபாண்டத்தை சுமத்திருக்கிறீர்கள் என்பதையும் இந்த அவைக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அடுத்து இன்னொன்னுங்க, அதாவது லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பி, இதுல அகூலு என்கிற ஒரு வினை சொல் போக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி அகூலு போக்கப்படும்? அப்படி போக்கலாமா? அதாவது ஒருத்தன் என்ன பார்த்து நான் தான் அல்லாஹ்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? நான் தான் இறைவன் அப்படி ஒருத்தன் சொல்றான், சொல்லிட்டு என்னப்பா நான் தான் இறைவன் சொல்றேன், சிரிக்க வைக்கிறிய, சிரிக்க வைக்க கூடாத, ஏன்பா சிரிக்க வைக்கிறேன்னு கேட்டா என்று நான் சொல்ல மாட்டேன் தகுதியில இருக்கு, அது மறைஞ்சிருக்குன்னு விளங்கிக்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா கேட்கிறாங்க. அதை நான் கேள்வியாவும் கேட்டேன், ஏங்க அப்படி விளங்குறதுக்கு அந்த இடத்துல முகாந்திரம் இருக்கிறதா? லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி அதோட நின்னு போச்சா? நின்னா நீங்க வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஒலா உஷ்ரிகு பி ரப்பி அஹதான் தெளிவா குர்ஆன்ல இருக்குது இல்ல, முன்பின் பாருங்க நம்ம தெளிவா சொல்றோம். நான் கூறுகிறேன் அவன்தான் அல்லாஹ் எனது இறைவன். ஒலா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா, நான் எக்காலமும் எதையும் எனது இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்று தெளிவா சொல்றாரு. தெளிவா சொல்ற என்ன நீங்க சிரிக்க வைக்கிறீங்க அப்படி நம்ம எங்க கேட்க என்ன முகாந்திரம் இருக்கிறது? உண்டான விளக்கத்தை அடுத்த இடத்திலேயே தெளிவாக சொல்லிவிட்டார் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். அடுத்து அகூலு எப்படி நீங்க தகுதியிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க லாக்கின் அனல அகூலு என்று ஒரு பேரை நான் தகுதியிட்டதுக்கு இந்த அளவுக்கு கொதிக்கிறாங்களே, இவங்க எத்தனை விஷயங்களை தகுதியிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய கடவுள், நீங்க இதை வணங்குங்க. அவங்களே செய்யலையே, அவங்களே காலமாட்ட உண்டாக்கலையே. அப்ப அந்த கருத்து என்ன சொல்லுகிறது கேட்டா இது சாமுரிய சொல்லுதான் என்று சொல்கிறது. இது குர்ஆன்ல நிறைய நிறைய வசனங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் விமானத்தை நசலு இல்லாட்டி அப்படி ரப்பிக்க, உன் இறைவனுடைய கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அல்லாஹ் இறங்க மாட்டோம்னு அதுக்கு அர்த்தம் வரும். நாம அல்லாஹ்வுடைய சொல்லுதான் அது. அந்த இடத்துல என்ன வச்சுக்கிறோம், என்று ஜிப்ரீல் சொன்னார் இருக்காது, என்று ஜிப்ரீல் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அந்த இடத்துல அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சொல்லை சொல்வதற்கு தகுதி உள்ளவன் சாமரியா இருக்கிறதுனால அவன் தான் இதை சொல்லி இருப்பான் அப்படிங்கிறத இந்த மொழியில் அப்படி இல்லைன்னு சொன்னா, அதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொன்னா யாருமே செஞ்சிருக்க கூடாதுல்ல. அரபு மொழியில கரகண்டவர்கள் தப்சீர் தப்ரி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகாலு மாஹாதா என்று கேட்கிறான். ஃபகால சாமுரியுல் ஹபீஸ், சாமுரியுல் ஹபீஸ் கெட்ட சாமுரி சொன்னான், ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா, இதான் உங்களுடைய இறைவன், இதான் மூசாவுடைய இறைவன் என்று சாமுரி சொன்னான். அந்த காலுவுக்கு பிறகு அவங்க கேட்ட கேள்வி அங்க மறைந்திருக்கிறது. அவங்க என்ன கேட்டாங்க, இது என்ன என்று கேட்டார்கள். அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி உங்க கடவுள் சொன்னா. ஏன் இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அர்த்தம் செய்வதான் சொல்லுக்கு வழி கெடுக்கத்தானே வர்றான். இந்த மக்கள் வழி கெடுக்கிறவங்க நல்ல மக்களா இருந்தாங்க, மூசா நபி பின்பற்றின நல்ல உம்மத்துகள். அந்த நல்ல உம்மத்துகளை கெடுக்கிறதுக்கு தான் அந்த காலமாட்டை செஞ்சு வச்சிருக்கிறான். உடனே அவங்க என்ன செய்யல, நீ இதான் உங்களுடைய கடவுள், எங்களுடைய கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்வதா இருந்தால் இது எங்களுடைய கடவுள்னு சொல்லியிருப்பாங்களே தவிர உங்களுடைய கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய கடவுள் அந்த வார்த்தை வந்திருக்கிறது. உங்களுடைய கடவுள் யார் சொல்லுவா, யார் கெடுக்கிறதுக்கு இதை செஞ்சானோ அவன் தான் சொல்லுவான். அதனால தவறு என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த காலுக்கு பின்னாடி ஒன்று மறைந்திருக்கிறது, இதுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டை இணைத்து சாமுரி சொன்னான்ங்கிறது மறைந்திருக்கிறது. அதனால இது சொன்னது சாமுரியில் ஹபீது தான். அதே மாதிரி தப்சீர குர்துபியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காலுன்னு சொன்ன உடனே கால சாமுரியும் தபியகு, சாமுரி அவனை பின்பற்றியவர்கள் சொன்னார்கள், மக்கள் சொல்லல. சாமுரி அந்த சகாக்கள் தான் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரங்க யாரா இருக்கும், இந்த சொல்லை யார் சொல்லி இருப்பாங்க என்பதற்காக வேண்டி தப்சீர குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள். தப்சீர் அபு சௌதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, காலு ஐ சாமுரியு ஓமன் இப்துன பிஹி, அவனும் அவனால் கெடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள். எல்லா மக்களும் சொல்லல, அவனும் அவனால் கெடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்துல சாமுரியத்தை அவங்க சேர்க்கிறாங்க. அதே மாதிரி ஃபதூல் கதீர்ல இருக்கிறது, ஐ கால சாமுரியு ஒமன் வாபகவு ஹாதிஹில் மகாலத்தை, இந்த சாமுரியும் அவனை பின்பற்றியவர்களும் தான் இந்த சொல்லி சொன்னார்கள். ஃபதூல் கதீர்ங்கிற குர்ஆனை அடிப்படையில் ஓரளவுக்கு சரியா எழுதப்பட்ட ஒரு தப்சீர். அதே மாதிரி பைலாவிங்கிறது பொதுவாக ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான தப்சீர். இது அதுல மொழிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுல என்ன செய்யறாங்க, பகாலு யானி சாமுரிங்கிறார், சாமுரி சொன்னாங்க. அப்ப என்ன இதுல ஒரு மேட்டர்னு கேட்டா,
அந்த கருத்தை பார்க்கணும். குர்ஆன்ல வந்து அவங்க சொன்ன கீழதுகளில் ஜன்னாயால இத்த கோமியாலம் இருக்குது, அது நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கிறது, அது சொல்லப்படாது குர்ஆன்ல. நம்ம தான் என்ன செய்யணும், அந்த இடத்துல விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சில சொற்கள் வந்து அது தரக்கூடிய கருத்துக்களை வைத்து என்ன செய்யப்படும். சரிங்களா? குர்ஆன்ல வந்து இது வந்து சர்வ சாதாரணமான ஒரு நடைமுறை. தக்தீர் என்பது நிறைய இருக்குதுங்க. அது அவங்களே இப்ப ஒத்துக்கிட்டாங்களா? குர்ஆன்ல வந்து காலு ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா வ நசிய அப்படின்னு குர்ஆன்ல வருதுங்க. இந்த ஹாதா இலாஹுக்கும் இதுதான் உங்களுடைய இறைவன், அதை சொன்னது யாரு? அதான் அந்த இடத்துல பிரச்சனை. தாமிரின் ஒருத்தன் ஒரு காலக்கன்ற என்ன செய்யறான், அதை உருவாக்குறான். உருவாக்கி இது வந்து கடவுளா இல்லையா? இப்ப மேட்ரு. இப்ப காலு ஹாதா இலாஹுக்கும் இதுதான் உங்களுடைய கடவுள். எதை பார்த்து சொல்றாங்க? அந்த காலக்கன்ற பார்த்து இதுதான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வருது. சொல்றது யாரு? அதுதான் பிரச்சனை. ஏன்னா சாமிரி தானே அதை செஞ்சிருக்கிறாரு. சாமிரி செஞ்சார் அப்படின்னு சொன்னா காலம் தானே வரணும். கால ஹாதா இலாஹுக்கும் தானே வரணும். ஆனா காலுன்னு சொல்லி பன்மையா வந்திருக்க. அப்போ அதுக்கு என்ன விளக்கம் என்று வருகின்ற பொழுது, அப்போ அதுல பல அறிஞர்களுடைய தஃசீர் அவங்களே ஆதாரம் எடுத்து போட்டாங்க. அதுல சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, காலுவுக்கு அடுத்து மாஹாதா என்று தக்தீர் வச்சுக்கணும். ஹாதா இலாஹுக்கும் இருக்க அதுக்கு முன்னாடி கால என்று தக்தீர் வச்சுக்கணும் அப்படின்னு வருது. ரெண்டு தக்தீர் ஒரே இடத்துல. காலு ஹாதா இலாஹுக்கும் என்ற இடத்துல காலுவுக்கும் மக்கூலை தக்தீரிட வேண்டும். அதே போல ஹாதா இலாஹுக்கும் என்பதற்கு கால என்பதை தக்தீரிட வேண்டும் ஒரே இடத்துல. அப்ப வந்து தக்தீர் இட்டாதான் அங்க ஒழுங்கான அர்த்தத்தை நம்ம வழங்க முடியும். இது வந்து அரபு பாஷையில வந்து சர்வ சாதாரண ஒரு நடைமுறை. சில இடத்துல வந்து அப்படி அர்த்தம் வராது. இத மாதிரி குர்ஆன்ல பல வசனங்களை நாங்க இப்பவே எடுத்து காட்ட முடியும். நேரடியாக படிச்ச அர்த்தம் வராதுங்க. இன்னும் சொல்ல போறாருந்தா இவங்க சிறுக்கு வருங்கிறாங்களே, சிறுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் தக்தீரிட வேண்டும், அது முன்பின் பார்க்க வேண்டும். ஒலா நுஷ்ரிகு பிரப்பி அஹதா, ஒலா நுஷ்ரிகு பிரப்பி அஹதா, நான் யார், ஒலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, நான் யாருக்கும் இணை கற்பிக்க மாட்டேன் பின்னாடி இருக்குது இல்ல. அப்ப அந்த இடத்துல சிறுக்கு இல்லைன்னு அறிவிக்குதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன வருது, ஏதோ சொல்ல வர்றாரு. லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பி என்றாலும் அன்புள்ள சகோதரர்களே, ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆயிஷா நாயகி மீது அவசரம் நான் போற போக்குல தான் சொன்னேன், ஆதாரமா வச்சு சொல்லலை. அதனால அதை நம்பர் போட்டு சொல்லலை. அது லிஸ்ட்ல வச்சிருக்கோம் எடுத்து வைக்கிறதுக்கு. கேட்டதுனால முன்னாடியே சொல்லிடுறோம். உருவா அறிவிக்கிறாங்க, சஅல்து ஆயிஷத்த அன் லஹனில் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள பிழையை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கிட்ட நான் கேட்டேன். என்ன பிழைன்னா, இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வஸாபிஊன என்கிற பிழை, வல் முகீமீன ஸலாத் என்ற பிழை, இன் ஹாதானி லசாஹிரானி என்ற பிழை, இவற்றை பற்றி நான் கேட்டேன். காலத்தை அவங்க சொன்னாங்க, யப்ன உக்தி என் சகோதரியின் மகனே, ஹாதா அமலுல் குத்தாப் இது எழுத்தல்களுடைய வேலை, அக்தவு ஃபில் கிதாப் எழுத்தில் அவர்கள் பிழை செய்து விட்டார்கள், இப்படி எழுதியிருக்க கூடாது. நீ 3 விஷயத்தை கேட்கிற, 3மே சரியா எழுதல, தப்பா எழுதிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆயிஷா நாயகி விளங்கி வச்சிருந்த இலக்கணத்துக்கு வேணா தப்பா இருக்கலாம், ஆனா தப்பு இல்ல. நாம தப்புன்னு சொல்லல, எழுதப்பட்ட கரெக்ட்னு சொல்றோம். அதுக்கு உதாரணத்துக்கு இதை சொல்ல வரல. ஆயிஷா நாயகி அவங்க ஒரு முறையில ஒழுங்கி வைத்துக் கொண்டு அவங்க அறிந்ததுக்கு மாத்தமா இருக்கிறதுனால இதை பிழைங்கிறாங்க. ஆனா பிழை விடுவார்கள் எழுத்தர்கள்ங்கிற கொள்கை அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு இது ஆதாரமா வச்சுக்கலாம். எழுத்தர்கள்ட்ட பிழை பாரதூரமான விஷயமா இருந்தா எழுத்தர்கள் பிழை செஞ்சுட்டாங்க என்று சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னோம். இதுல என்ன அவதூறு, என்ன நீங்க மாற்றுக்கிறது சொன்ன பிறகு அதற்கான பதில சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த மூசா நபி நான் போட்ட கிளிப்பிங் போட்டு காட்டினாங்கல்ல, இன்னைக்கு கிளிப்பிங் போடாம நானே தான் சொன்னேன். முதல் அமர்ல சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன், சில இடங்களில் தக்தீர் இடலாம், காரண காரியங்கள் இருக்க வேண்டும். சில இடங்கள்ல தான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் செஞ்சிட முடியாது, எல்லா இடத்துலையும் கரெக்டான அர்த்தம் செய்ய முடியாது. இதை நானே சொன்னதுதான், நான் சொன்னதுதான் அவர் எடுத்து போடுறாரு. நான் மறுக்கிறது போடணும். இங்கே அந்த அவசியம் இருக்கிறது. நான் எதை சொல்லி காட்டியதாக சொன்னீர்களோ அங்கே அந்த அர்த்தத்தை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேற எந்த அர்த்தத்தையும் கொடுத்து அது வேற யாரும் சொல்லவே முடியாது. இங்கே அந்த அவசியம் இல்ல. அழிவை பிழையா போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, அப்படியே ஓடி போயிட்டு இருக்கும். பேச்சு டயலாக்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்டா அல்லாவுக்கு மாறு செய்யற, அல்லாஹ்தானடா இறைவன் சொல்லுவாங்களே தவிர ஏன்டா அல்லாவுக்கு மாறு செய்யற என்றால் நான் சொல்றேன்டா இப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க பேச்சு ஸ்டைல்ல.
என்றால் அவன் தான் இறைவன் அழகா போய்கிட்டே இருக்கிறது. நீங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவசியம் இருக்கும் பொழுது வைக்கிறதும் அவசியம் இல்லாம வைக்கிறதும் ஒன்னா, அதை தெளிவா விலைக்கு இருக்க முந்தின அமர்வுடைய இது கிளிப்பிங் போட்டு நாங்க தான் விவாதத்துல சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? அப்ப விவாதத்துல சொன்ன விடுங்க, நான் தானே முந்தின அமர்வுல சொல்றேன் இப்படி இடையில வச்சுக்கலாங்கிறாங்க. வைக்கலாம், அதற்கு சில இடம் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறோம். போட்டு பார்த்து அதையும் போட்டு கிளிப்பிங் போட்டு காட்டுங்க. அது தெரியும், கொஞ்சம் அள்ளி போடுங்க. அன்புள்ள சகோதரர்களே, அந்த எழுத்து பிழைகள் நம்ம ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டு வரோம். அதுல இப்ப பாருங்க, நபஉன் என்று வரக்கூடிய ஒரு வார்த்தைங்க. இது எப்படி எழுதணும்? நூன் பே ஹம்சா இப்படி எழுதக்கூடிய இந்த இடத்துல திருக்குறான்ல 6வது அத்தியாயம் 67வது வசனத்துல லிக்குல்லி நபஇன் முஸ்தகர்ருன் என்று வருகிறது. அதுல சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. நத்ரு அலைக மின் நபை மூசா என்று எழுதப்பட்டிருக்கிறது 28:3ல, அதுவும் சரியா எழுதப்பட்டிருக்கிறது. அனின் நபைல் அவீம் என்று வரக்கூடிய அந்த வசனமும் நபஉ என்று வரக்கூடிய அந்த எழுத்து கரெக்டாக வாசகம் இருக்குது. ஆனால் இந்த அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. இந்த ஆயத்துல, அதாவது 6வது அத்தியாயம் 34வது வசனத்துல மட்டும் ஜாஅக மின் நபையில் முர்சலீன் என்று தான் நம்ம ஓதுறோம். அது ஓதுறது கரெக்ட் தான். ஆனா எழுத்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நபையில் என்று சொல்ற இடத்துல யாவ அதிகப்படுத்திட்டாங்க. அது எழுத்து பிழையாக இருக்கிறது. இப்ப அதுக்கு விளக்கம் கொடுங்க. இது ஒரு பிழை என்று சொல்கிறோம். அடுத்தபடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குர்ஆன்ல நஷாஉ என்று வரக்கூடிய வார்த்தைகள் அந்த வினை சொல்ல பாருங்க. குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 31வது வசனத்திலையும் நஷாஉ என்று பயன்படுத்துகிற பொழுது நூனு ஷீனு அலிஃபு ஹம்சா. அதே மாதிரி 6வது அத்தியாயம் 83வது வசனத்துல கூட நஷாஉ நர்ஃபஉ என்று வருகிறது அல்லவா? இதுலயும் சரியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்து இந்த குர்ஆனுடைய 11வது அத்தியாயம் 87வது வசனத்துல வருகிற பொழுது நஷாஉ என்று போடுகிற நேரத்துல ஒரு அலிஃபை அதிகப்படுத்தி விட்டார்கள். இது எழுத்து பிழையாக நடந்திருக்கிறது என்றும் சொல்கிறோம். அதற்கும் நீங்கள் விளக்கம் தர வேண்டும். அதற்கு அடுத்து குர்ஆன்ல நீங்க பாருங்க, அஷ்ஷுரகாஉ என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. இதுல ஷுரகாஉ என்று வரக்கூடிய இடத்துல ஃபஹும் ஷுரகாஉ ஃபி ஸுலுஸி 4வது அத்தியாயம் 12வது வசனத்துல இருக்குது. இதுல எப்படி வருது? ஷீனு ரே காஃப் அலிஃப் ஹம்சா. அதே நேரத்துல வஜஅலு லில்லாஹி ஷுரகா அல் ஜின்னி வருது, ஜின்னன் வருது. இதுல என்ன வருது? அதுலயும் கரெக்டா எழுதி இருக்காங்க 600ல. அதுக்கப்புறம் 68வது அத்தியாயம் 41வது வசனத்திலையும் ஷுரகாஉ என்பது சரியான எழுத்து வடிவத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்து நீங்க பாருங்க, இதுல 42வது அத்தியாயம் 21வது வசனத்துல மட்டும் அம்லஹும் ஷுரகாஉ என்று வருகிற இடத்துல ஒரு அலிஃபை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு பிழை, எழுத்தர் செய்திருக்கிற பிழை என்று நம்ம சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு ஆயத்தை பாருங்க, குர்ஆன்ல லுஅஃபாஉ என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. இதுல பாருங்க 9வது அத்தியாயம் 91வது வசனத்துல அலல் லுஅஃபாஇ வலா அலல் மர்தா அது வருது இல்லையா? அதுல கரெக்டா இருக்குது. வாவு ஐனு ஃபே அலிஃப் ஹம்ஸா கரெக்டா இருக்குது. அதே மாதிரி 47வது அத்தியாயம் 40வது வசனத்திலையும் லுஅஃபாஉ லில்லதீன இஸ்தக்பரு வருதா? இதுலயும் வாவு ஐனு ஃபே அலிஃப் ஹம்ஸா கரெக்டா வருது. ஆனால் 9வது அத்தியாயம் 91வது வசனத்துல லுஅஃபாஉ என்று பயன்படுத்துகிற பொழுது அதுல ஒரு அலிஃபை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பிழை தவறுதலாக நடந்திருக்கிறது என்று நம்ம சொல்றோம். இதற்கும் நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து குர்ஆன்ல வராஉன் என்று வரக்கூடிய வார்த்தை, கிதாபுல்லாஹி வரா ஸுஹூரிஹிம் என்று 2வது அத்தியாயம் 101வது வசனத்துல சொல்கிற பொழுது வரா என்று வருதா? வாவு ரே அலிஃப் ஹம்ஸா அதுல கரெக்டா இருக்குது. அதே மாதிரி 16வது அத்தியாயம் 71வது வசனத்துல மிம்பராஇ இஸ்ஹாக கரெக்டா இருக்குது, அதுலயும் 4 எழுத்து. அதே மாதிரி இதா சஅல்துமுஹுன் அதுல வரதுல மிம்பராய் ஹிஜாபின் என்று வருதா? இந்த வராய் ஹிஜாப்ல வாவு ரே அலிஃப் ஹம்ஸா கரெக்டா இருக்குது. ஆனால் இந்த நேரத்துல எப்படி கரெக்டா இருக்கும்? அது மாதிரி இல்லாம ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது. 42வது அத்தியாயம் 53வது வசனத்துல மிம் வராஇ ஹிஜாபுன் என்று எழுதப்பட்டிருக்குது. நம்ம ஓதுறது வராய் ஹிஜாபுன் தான் ஓதுறோம். ஆனால் அதுல ஒரு யா அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு எழுத்து பிழை என்று வரிசையா நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹப்ஸ் வண்டவாளத்தை அவங்க சொல்லவே நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? தண்டவாளத்துல ஏத்திட்டோம். அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்னொன்னா கோழி முட்டை போட்டாங்க இல்லையா? நாம ஏங்க இந்த லாக்கின்னால கோழி முட்டை இருக்குன்னு கேட்டோம். அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். அதுலயும் அவங்களுக்கு கோழி முட்டை மாதிரி தான் கிடைச்சிருக்குது. அது போக நானும் ஆசிரியர், நானும் ஆசிரியர் அப்படின்றாரு. நாங்களும் மார்க் போடுவாரு. மார்க் போடுங்க, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்னு பக்கத்துல உங்க ஆசிரியர் மார்க் போட்டாருல, அவர் எப்படி போட்டாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்னாடி இலக்கணத்துக்கு எவங்க சொன்னா? யார் சொன்னா? அப்படில நீங்க இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இத உங்களுக்கு அவர் போட்ட மார்க். நீங்க ஆசிரியர் மாணவர்களுக்கு மார்க் போடுறதுக்கு எழுதிப்பீங்க, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு போடுவாங்க மார்க். எப்படி போடுவாங்க?
தராதரத்துக்கு ஒரு மார்க் போடுவாங்க, அவங்க சொற்பொழிவுக்கு ஒரு மார்க் போடுவாங்க, அவங்களுடைய அந்த நகுவிய எப்படி நகுவுடைய திறமை இருக்கு அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. சில பேர் பீடி குடிப்பாங்க, இந்த வார்த்தையார் பீடி குடிக்கிறாரு இதுக்கு ஒரு மார்க், பீடி குடிச்சு அதுல கூட கோழி முட்டை போடுறாரு, பட்டு பட்டுன்னு விடுறாரு அதுக்கு ஒரு மார்க், அதை மொபைல் எடுத்து வச்சு படம் கரெக்டா இருக்குது இதுக்கு ஒரு மார்க் பொருத்தம் செய்வார்கள். இந்த லட்சணத்துல இருக்குது. இதுல கிளிப்புல மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா, கிளி மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, கேள்விக்கு பதில் வரவில்லை. இந்த கிளி சொல்லும்ல, கிளி நீ பேசுவியா அதுல என்ன சந்தேகம், இந்த வீட்டுக்குள்ள புதையல் இருக்குதா அதுல என்ன சந்தேகம், தோண்டி பார்த்த புதையல் இல்ல, இந்த மரத்துக்கடியில புதையல் இருக்கா அதுல என்ன சந்தேகம், தோண்டி பார்த்த புதையல் என்ன, இந்த கிளி இந்த வார்த்தை தவிர எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னானா, நீ இந்த வார்த்தை தவிர எதையும் பேச மாட்டியா அதுல என்ன சந்தேகம், நான் தான் கூச கோபாலா அதுல என்ன சந்தேகம், ஓ கிளிக்கார என்ன ஏமாத்திட்டானா அதுல என்ன சந்தேகம். இது மாதிரி கேள்வி கேட்டும் பதில் வரவில்லை, நாங்க ஏற்பட்ட கேள்வி கேட்டோம் பதில் வரவில்லை, கேள்வி கேட்டோம் பதில் வரவில்லை. பாருங்க தோழர்களே, கேள்வி கேட்டோம் பதில் வரவில்லை. இப்படி சொன்னாங்க என்னங்க அர்த்தம், எழுத்து இப்படி அள்ளி போட்டுக்கிறோம், நீங்க பதில் சொல்லணும். நாங்க உங்களுக்கு 2 வருஷமா படிச்சு வந்தீங்கல்ல அதையும் போட்டோம், புதுசா எதிர்பார்க்காத வந்து பதறீங்களே இதையும் போட்டிருக்கோம், இன்னையும் போடுவோம். சரிங்களா, அந்த தவறுகளை எடுத்து சொல்லுவோம், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அடுத்ததாக என்ன சில நம்ம லிஸ்டுகள் நம்ம வைக்க வேண்டியது வைக்காம டைவர்ட் ஆகுறாங்கிறதுக்காக வேண்டி பிழைகளையும் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் பிரிச்சுக்கிட்டோம் இப்ப. சரி, அதனால சொல்லியிருக்கிறோம். அடுத்து வந்து யூதர்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னார்ல, எதுக்கு அவன் பதில் சொல்லணும், சொல்றாருன்னா முந்திக்கிட்டு எதுக்கு சொல்லணும். ஹப்ஸுன்னு ஒரு ஆள் வழியா நம்ம குரான் நம்புறோம், அவரை போட்டு இந்த கிளி கிழிக்கிறாங்க, ஆளே போக்குன்னா அவர் வழியா வந்து குரானை போக போயிருமே. ஹதீஸ்லேயே ஒரு ஆள் தகுதியற்றவர்னா, ஒரு ஹதீஸ் அறிவிக்க தகுதியற்றவர்னா குரான் எப்படி அறிவிப்பாரு, எவ்வளவு பெரிய பாரதூரமான கேள்வி கேட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா, அதுக்கு ஒன்னையும் சொல்ல காணும். அப்ப குரான் இவங்க யார்கிட்ட இருந்து குரான் நம்புற பொய் எது, ஏன்னா நீங்க ஹப்ஸை வச்சுலாம் நம்பல, மக்களை நான் சொல்லவே இல்லை, நீங்க ஹப்ஸுக்கு தான் எடுத்துக்கிட்டீங்க இல்ல, மக்களை நம்ம முத்தவாச்சரா தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வாதத்துல வந்து அறிஞர்கள் தான் என்ன செய்யறாங்க, ஹப்ஸுட்டு இருந்து எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. அவங்க ஹப்ஸுட்டு இருந்து எடுத்தாங்கன்னா குரானை நம்பிக்கை இல்லை, அது குரானே இல்ல, ஹப்ஸ் வழியாக தான் எடுத்திருப்பீர்களே. ஆனால் அவர் தகுதி ஹதீஸ் அறிவிச்சாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க, எழுதி கூட வைக்க கூடாது என்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆளை சொல்லி குரானை இவ்வளவு பலவீனமாக்கி எவ்வளவு உறுதியான கட்டமைப்புல அன்புக்குரியவர்களே, ஆனா என்று அர்த்தம் வச்சா சரியா ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த அழிவை நீக்கிட்டோம், அது தப்பு, அவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறான்னு சொல்லட்டும். மொழி சார்ந்தவர்கள் ஒரு விளக்கம் சொன்னாக்கா என்று சொன்னார், அது இருக்கத்தான் செய்யுது, மொழி சார்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டாங்க. அதே இது இதுக்கும் பொருந்ததானே செய்யுது, மொழி சார்ந்தவர்கள் தானே சொல்லியிருக்கிறாங்க லாக்கின் ஆன அப்படின்னு. மொழி சார்ந்த அத்தனை பேரும் இந்த இடத்துல நான்கிற வார்த்தையும் கொண்டு வரணும். இப்ப என்று சொன்னாங்கிற அர்த்தம் வரும், என்று சொன்னார் என்று சொல்லலாம்ங்கிறது அவங்க ஏற்கனவே ஒத்துக்கொண்ட விஷயம் தான். அது மொழி சார்ந்தவர்கள் சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற வாக்குமூலத்தை வச்சுட்டாங்க. அந்த மொழி சார்ந்தவர்கள் தான் லாக்கின் அணங்குறாங்க. அப்படி வைக்க கூடாது என்று இவங்க சொல்றாங்களே, இந்த கருத்தை மொழி சார்ந்தவர்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அப்படி சொல்லிருங்க சொல்லட்டும். மொழி சார்ந்தவர்களுடைய கருத்தை சொல்லி ஏங்க, அந்த மொழி சார்ந்தவர்கள் எல்லாம் இப்படித்தாங்கிறாங்க, அந்த மொழியை சாராத ஒரு ஆள் இப்படித்தான் சொன்னா அதை சொல்ல ஏற்றுக்கொள்றது. மொழி சார்ந்தவர்கள் சொல்ல ஒப்புதான் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதே அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கல்ல, அது ஒரு பாயிண்ட். என்று சொன்னார், அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதான் அவனு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னனி அனல்லாஹ், நிச்சயமா நான் அல்லாஹ். அதை மட்டும் சொல்லி சொல்ற சும்மா தெரியலாமா? என்று அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிதான் அவனு. சும்மா அப்படியே உட்கார்ந்து விட்டாக்க அது தப்பாவோட பெயரு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிதான் காட்டுறான். என்று சொன்னால் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும், அது சில கட்டங்கள் சொல்லி ஆகணும். இல்ல இவர் வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நான் அடிப்பேன் என்று சொல்லலங்க, சொல்லித்தான் அவன் அந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் ஆகணும், எல்லா இடத்திலும் இல்ல. ஆனா அவன் எந்த இடத்திலும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயங்க, இவங்க இந்த குர்ஆனுடைய நாலேஜ் விஷயத்துல எல்கேஜி யூகேஜி தரத்துல கூட இல்லைங்க. இது நான் வந்து அவங்க அந்த லெவல்ல இருக்கிறாங்க, நான் அவங்கள வந்து சிரமப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் யதார்த்தத்துல சொல்றேன். ஏன் தெரியுமா? இவங்க என்ன சொல்றாங்க, ஹப்ஸெல்லாம் இல்லைங்க, எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா தாங்க வருது, அப்படிதான் படிக்கிறோங்கிறாங்க. உலகத்துலங்க இவங்களை மட்டும் விட்டுருங்க, உலகத்துல
வேறு யாராவது இந்த கருத்தை இப்போதைக்கும் சரி அப்பதாங்கிறது இல்ல இன்னைக்கு அப்படி சொல்றாங்களான்னு பாருங்க. இப்ப இவங்க மட்டும்தான் இது ஹப்ஸோட அல்லங்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, உலகமெல்லாம் சேர்ந்து ஒண்ணு சொல்லிட்டா ஏற்றுக்கொள்ளணும்ட்டாங்க. இந்த இப்ப நம்மகிட்ட இருக்கிற குர்ஆன் ஹப்ஸுடைய ரிவாயத் பிரகாரம் எழுதப்பட்டதாண்டி இன்னைக்கு உலகமே சொல்கிறது, இவர்களை தவிர. அப்படி இல்ல அப்படின்னு இவங்கள மாதிரி சொல்லுகின்ற இன்னொரு கூட்டத்தை கொண்டு வரட்டும், அல்ல ஒரு நாட்டை கொண்டு வரட்டும். எல்லாமே சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம ஓதுறோம்லங்க குர்ஆன், அந்த குர்ஆன் மாதிரி தான் சவுதியில அச்சடிக்கிறாங்க. அந்த சவுதிலேயே அச்சடிச்சுட்டு கடைசியில எழுதுறாங்க, குத்திபஹாதல் முஸஹஃபுல் கரீம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு மா யுவாஃபிகு ரிவாயத ஹஃப்ஸின் அங்க அச்சடிச்சிட்டாங்க சவுதியில. இப்ப நம்ம ஓதிட்டு இருக்கிறோம்ல அந்த குர்ஆன் தான் இது. ஆனா அச்சு எழுத்து இங்க உள்ள எழுத்து வேறதா இருக்கும், அங்க உள்ள எழுத்து ஒரு மாதிரியா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நம்ம ஓதுற மாதிரி உள்ளதுதான். அவங்க என்ன சொல்றாங்க, இது ஹப்ஸுடைய ரிவாயத் பிரகாரம் அச்சடிக்கப்பட்டதுதான். இவங்க மட்டும் இல்ல, உலகமே சொல்லி இவங்களை தவிர. இதுல வேற சொல்றாங்க, உலக சேர்ந்து ஒண்ணு சொல்லிட்டா அதாங்க அதுக்கு ஆதாரம் கேட்க கூடாங்கிறாங்க. ஆனா இது ஆதாரம் இல்லாம கிடையாது, உலகமே சொல்லுகிறது ஆதாரத்தோடு. இவங்க இப்ப என்ன செய்யணும், ஹப்ஸுடைய அந்த ரிவாயத்து பிரகாரம் உள்ள குர்ஆன்களை தேவையில்லைன்னு முடிவு பண்ணா இன்னையிலே ஒண்ணு செய்யட்டும், இந்த குர்ஆன் தூக்கி வச்சு போடணும். இவங்க ஹப்ஸுடைய இதையும் தூக்கி வச்சுக்கிட்டு இது ஹப்ஸல்ல ஹப்ஸல்லன்னு சொல்லக்கூடாது. ஹப்ஸுடைய தூக்கி வச்சுட்டு புதிதாக ஒரு குர்ஆனை உண்டாக்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இன்னொன்னு, இந்த சில பேர் நான் குர்ஆனை பின்பற்றுவேன் குர்ஆனை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அது வேணாம் நாத்தியவாதிகளா சில பேர் மாறிவிட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹதீஸ் வேணாம் குர்ஆன் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு குர்ஆன் அப்படிதான் சரிதாங்கிறது என்னங்க ஆதாரம்? நாத்தியவாதம் வாழ்த்தாங்கல்ல, இன்னைக்கு அந்த நிலையை தோற்று வைக்கிறார்கள். என்ன தெரியுமா, ஹப்ஸுங்கிற பொய்யர் அறிவிச்சதை நாங்க. அப்ப இந்த குர்ஆன் வச்சிருங்க, நீங்க ஹப்ஸ பத்தி என்னமெல்லாம் சொல்றீங்களோ சொல்லிட்டு போங்க. நீங்க சொல்றது ஒண்ணு உலகம் ஏற்றுக்கொள்ளாது, உலகம் ஒரு கருத்து அவங்க மேல வச்சிருக்கு. ஏன்னா இப்ப இன்னும் ஹப்ஸ பத்தின்னு சொன்ன உடனே ஹப்ஸுடைய ரிவாயத்தை அது மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன எல்கேஜி, அதுக்கு பிறகு உள்ள இன்னொரு மேட்டர் சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. அந்த ஹப்ஸுடைய அந்த கிராத்து ஷாத்திபியா முறைப்படா எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்பாங்க, ஷாத்திபியான்னு என்ன, அவர் யார் அப்படின்னு இப்ப கேட்பாங்க. உலகமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதனால இப்ப சொல்றாங்க. ஒண்ணு ஹப்ஸுடைய ரிவாயத் பிரகாரம் ஓதுறோம்னு ஒப்புக்கொள்ளனே, இது ஹப்ஸுடைய ரிவாயத் உலகமே சொல்லுது. இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ஆதாரம் தெரியும். இவங்க 4 பேர் உட்கார்ந்து ஹப்ஸல்லா இல்லன்னு ஆயிராதுங்க. அல்லது இந்த இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். ஏங்க நேத்து கூட இப்னுல் மதீனி சொல்றாங்கன்னு நான் சொன்னேன் இவங்களை பத்தி. இந்த குர்ஆனை ஓதுவதில் ரிவாயத்து ஸஹீஹா அந்த துறையை தான் பார்க்கணும். ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்துல அது பார்க்க தேவையில்லையில. ஒரு விஷயம் எதை சார்ந்து இருக்கிறார் அதுல அவர் கரெக்டா இருக்கிறாரா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஹதீஸ் அப்படி இருக்கா அப்படி இருக்கிறாண்டு, அந்த இப்னுல் மதீனி யாரு? அவரும் ஹதீஸ் கலை வல்லுநர் தானே. அவர் என்ன சொல்றாரு, குர்ஆன் அறிவிக்கிறதுல சஹீஹான ரிவாயத்தை செஞ்சிருக்கிறாரு. நீங்க ஹதீஸ்ல குறை சொல்றீங்க, ஹதீஸ் கலை சார்ந்தவர் தான் அவர் சொல்றாரு, டிக்ளேர் பண்றாரு இது சரியான செயல். இப்படி எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விஷயம் தாங்க. அந்த ஹப்ஸில் இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் யார் யார் அறிவிச்சாங்க தொடரா இருக்குது. இன்னைக்கு புகாரிங்கிறோம், புகாரிலேருந்து நம்ம வரைக்கும் அறிவிச்சவங்க பேர் இருக்குமா? இருக்காது. ஏன் அவங்க எழுதி வச்சுட்டாங்க, அதான் புகாரிங்கிறோம். ஆனா புகாரி இமாம்ல இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரைக்கும் உள்ள இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஹப்ஸும் அறிவிக்கிறான்னு சொன்னா அதுல இருந்து அவருக்கு யார் அறிவித்தார் அவருக்கு யார் அறிவித்தார் அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. இன்னைக்கு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வேண்டாம் என்றால் உங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு குர்ஆனை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம் இது ஹப்ஸ் தான். இன்னொரு பாயிண்ட் சொன்னா என்ன ஆச்சரியப்படுவீங்க, இந்த அலைஹுல்லாஹ் சொல்றான் அல்ல, அந்த அளவுக்கு அலைஹுல்லா, ஆனா காரணம் சொல்லல, எல்லாம் அலைஹி தான். அங்க அலைஹுங்கிறாங்க. ஏன்னு காரணம் கேட்டோம், காரணம் எதுவுமே சொல்ல முடியாது. 2 காரணம் கேட்டோம். இல்ல அரபி இலக்கண பிரகாரம், நான் இலக்கணம் இப்ப உருவாக்கப்பட்ட அதை சொல்லல, காலங்காலமா அரபி இலக்கண பிரகாரம் ஓதுறது மொழிகிறதெல்லாம் இருக்குதுல்ல, அது பிரகாரம் இப்படி தாங்க இந்த இடத்துல சொல்லணும். இல்லண்டாக்கா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதுனாங்க, நாங்க கேட்டோம், அதனாலதான் சொல்றோம் சொல்லணும். இது 2 விட்டு 3வது வேண்டாம் ஒண்ணு சொல்லலாம். அவங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, உலகமே சேர்ந்து ஓதுதுல, அதனாலதான் நாங்க ஓதுறோம் என்று சொன்னால் இங்கேயும் அவர்கள் கை சேதப்பட வரும். உலகமே சேர்ந்து ஏன் தெரியுமா அலைஹுண்டு ஓதுது, ஹப்ஸ் அப்படி ஓதுனாருங்கிறதுனாலதான், ஹப்ஸ் அப்படி ஓதுனாருங்கிறதுனாலதான்.
நீங்க வேண்டுமானா எதை எப்படி ஓதுறது கிதாபுல அலைஹு என்று ஹப்ஸ் ஓதினார். இப்ப நம்ம வச்சுக்கிறதெல்லாம் ஹப்ஸுடைய குர்ஆன் தானே, அதனால அங்க மட்டும் வம்பு இருக்கு. ஹப்ஸ் ஓதினாங்கிறனால அலைஹூண்டு ஓதிவிட்டு ஹப்ஸ் தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க குர்ஆனையே சந்தேகத்துக்கு உள்ளாக்குறீங்களா? அப்ப உங்களுக்கு ஹப்ஸுக்கு வெறுப்பு இருக்கிறதுங்கிறதுனால வேற குர்ஆன் வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளுங்க. ஆனா அதுக்காக வேண்டி ஏன் இங்க இருக்க மனிதர்கள் நாத்தியவாதிகள் ஆக்க பாக்குறீங்க? அவர் ஹப்ஸ் இப்படித்தானா, அவர் சொன்னதுதான் குர்ஆன், இந்த குர்ஆன் வேணாலும் எல்லாம் போவான். நீங்க குர்ஆனை பாதுகாக்கிறீங்களா? அப்ப அதெல்லாம் சொல்லணும். ஹப்ஸுடைய குர்ஆன் வேணாம், இந்தாங்க ஒரு குர்ஆன் புதுசா குர்ஆனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அது வேணாம் இது வேணும் சொல்லுங்க. ஹப்ஸ குர்ஆனை வச்சுக்கிட்டு அது 1000 குற்றச்சா பொய்யார் ஆழ்வார் இவர்னா அப்ப இருக்கிற குர்ஆனையும் பொய்யாச்சுங்க. யாரு மேல உள்ள கோபத்துல என்ன அபாயகரமான விளைவு ஏற்படுத்த பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், குர்ஆன் ஓதுறோம், அது எப்படி வந்தது, அதோடைய நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன், உலூமு குர்ஆன் ஒரு கலை இருக்கிறது. அந்த கலைக்குள்ள போய் பாருங்க. நீங்க ஹதீஸ் கலைக்குள்ள போனீங்கல்ல, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பலவீனமாக ஏற்றுக்கொள்வோம், இதான் ஹதீஸ் கலைக்குள்ள போனீங்கல்ல, ஏன் இந்த கிராத்துடைய கலைக்குள்ள போகல? அப்படி போயிருந்தா இந்த சிக்கலை வந்திருக்காத. அப்ப உங்களுக்கு அதனாலதான் நான் எல்கேஜி யூகேஜி ஞானமே இல்லை. உங்கள்கிட்ட நீங்க விரும்பியே விரும்பாமலோ உங்கள்கிட்ட இருக்கிறது ஹப்ஸுல் குர்ஆன் தான். உலகமே சேர்ந்து ஹப்ஸுன்னு சொல்லுகிறது. இதை நம்ம மட்டும் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க, அதை எழுதி வச்சிருந்தாங்க, அது பரவாயில்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இது இல்லை என்றால் நீங்க ஒரு புதிதான கூடாட்டம் உண்டாக்க வேற வழியே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்டுகிறேன். இன்னொன்னு ஒண்ணுமே சொல்ல, நேற்றே சொன்னோம் ஹப்ஸ பத்தி, இப்னுல் மதீன் இப்படி எல்லாம் சொல்கிறார், மேற்கொண்டு விவரம் இருக்கிறது, தேவையானால் உங்களுக்கு தருவதற்கும் தயார். நேற்றே சொன்னோம். சரி தாங்கடி கேட்டு இங்க வாங்கல, நேற்றே சொல்லிட்டு அவரை பத்தி என்னங்கிறத இன்னைக்கும் சொல்றீங்க. நேற்றையில இருந்து கேட்கிறோம் தெரியலங்கிறீங்க. நேற்று தான் சொன்னோம்ல ஹப்ஸ பத்தி இன்னார் நாள் இப்படி அறிவிக்கிறார், தேவையானால் வாங்கி கொள்ளுங்கள் சொன்னோமே. அப்படியே சொல்லுங்க. செலவை பத்தி கேட்டீங்க, அதுவும் தந்துட்டோம். நீங்க சொன்ன தந்துக்கள் இல்ல இல்லைங்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்றீங்க? அதனால இருக்கிற குர்ஆன ஹப்ஸ் மேல குர்ஆன் உள்ள கோபத்துல அப்படி இப்படி சொல்லி இந்த குர்ஆன் மீது முஸ்லிம்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க ஏற்படுத்த வேண்டாம், ஒரு குர்ஆன் உண்டாக்குங்க நீங்களாக, அது வேணா இந்த இருக்குன்னு பிடிங்க அப்படி சொல்லுங்க. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லை என்று நமக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு அது கவலை இல்லை. என்ன கேட்கிறாங்கன்னா, குர்ஆன் ஒவ்வொரு சமுதாயமும் அடுத்த சமுதாயத்துக்கு வாழையடி வாழையாக கடத்தி வந்ததுதான் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா அந்த கருத்தை? இப்படி ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல இருந்து அவங்களுடைய நாலேஜ் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நாங்க எங்க பிள்ளைகளுக்கு ஓதுறோம், குர்ஆன் அழிஞ்சிருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் அது எப்படி அழியும்? நாங்க ஓதுறோம், நாங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குறாங்க. வாலடி வழியா போகும்போது குர்ஆன் எப்படி அழியும், எப்படி அழியும்னு கேட்கும் பொழுது குர்ஆன் அவங்கள்ட்ட இருக்கு, அமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்ஆன் அங்க இருந்து பிள்ளைங்கல இருந்து பேர பிள்ளைங்க கொண்டு போறீங்க அப்படிதான் வரும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு வேற எவரும் சொன்னாங்களான்னு தேட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டோம் ஏற்கனவே. சரி வேற யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு ரசூலுல்லாஹ் சொன்னா எடுத்துக்கிற மாட்டீங்கன்னு சொன்னா, சரி வேற யாராவது சொல்லணுமா? வேற யாராவது சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முத்தவாத்திர்னு ஒரு ஹதீஸ்ல ஒரு வகையை சொல்லுவாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறது அது வாஹிதும்பாங்க. கொஞ்சம் அதிகமான சஹாபிகள் அறிவிக்கிறத பொறுத்து மஷூர் முஸ்தபிகள்னு சொல்லி பிரிப்பாங்க. முத்தவாத்திர்னு என்ன செய்வாங்க? ஒரு வகையை ஹதீஸ்ல சொல்லும் பொழுது முத்தவாத்திற்கு முதல் உதாரணம் குர்ஆன்பாங்க. முத்தவாத்திர்னா என்ன அர்த்தம்? முத்தவாத்திர்னா எண்ணில் அடங்காத ஒரு கூட்டத்தார்கள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு மட்டத்திலும், இந்த காலத்துல எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்துல எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்துல எண்ணில் அடங்காத கூட்டமா இருக்கணும். இப்ப ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த காலத்துல எல்லாரும் சொல்றோம், முந்தின காலத்துல எல்லாரும் சொல்றோம், அதுக்கு முன்ன காலத்துல ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காருன்னா இது முத்தவாத்திர் ஆகாது. முத்தவாத்திர்னா எல்லா காலங்கள்லையும் பலர் இருக்க வேண்டும், அதுதான் முத்தவாத்திர்னு. உங்களுக்கு ஹதீஸ் கலையில முத்தவாத்திர்னு அறிஞர்கள் சொன்னதை படிச்சு இருக்கிறீங்களா இல்லையா? முத்தவாத்திற்கு உதாரணமே குர்ஆன் சொல்லும் பொழுது அப்ப நமக்கு சங்கிலி தொடராதான் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்ட்ட வருது. சஹாபாக்கள் வரைக்கும் ஒருவர் ரெண்டு பேர் நம்ம குர்ஆன் சொன்னது கிடையாது, எல்லாரும் சொன்னார்கள்.
அனைத்து சஹாபிகளும் இதை குர்ஆன் என்றார்கள், நமக்கு கடத்தினார்கள். அனைத்து தாபியின்களும் அடுத்த மக்களுக்கு கடத்தினார்கள். இதுதான் குர்ஆனுடைய எல்கேஜி ஞானம். இதுதான் அடிப்படையான அறிவு. அடுத்து என்னன்னு கேட்டா, சவுதி குர்ஆன்ல ஹப்ஸன் போட்டிருக்கிறார்கள். என்கிட்ட கவர்மெண்ட் இருந்தா ஹப்ஸ் இல்லைன்னு போடுவேன். ஆனா கவர்மெண்ட்ல என்னத்தை வேண்டாம், நம்ம ஷேகத்துல்லா ஜமாலி ஒரு பிரஸ் வச்சிருந்தாருன்னா இது ஹப்ஸ் பிரகாரம் அச்சரிக்கப்பட்ட எழுதுவாரு, எழுதி போட வேண்டியது அவ்வளவுதான். பிரசுக்காரன் சொன்னா உலகமே சொல்லிச்சு நடத்துமா, மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நடத்துமா, ஹப்ஸ் வழியை தான் அறிஞ்சுக்கிட்டீங்களாண்டு. இந்த விவாதத்துல நீங்க சொல்வதற்கு முன்னாடி உலகத்துல எவனுக்கும் தெரியாது ஹப்ஸ பத்தி, யாரும் ஹப்ஸ பத்தி அறிஞ்சு கொண்டதே இல்லை. அப்ப நீங்க கவர்மெண்ட் வச்சிருக்கிறான், அவன் என்ன செய்யறான், அவன்கிட்ட போய் அது கேட்பான், இந்த மாதிரி அவங்க மாதிரி அஜித் மாதிரி இருப்பாங்க, என்னன்னு போடுறது, ஹப்ஸ்ன்னு போட்டுக்கிறங்க, போட்டுக்கிட்டான். அதானே தவிர இந்த ஹப்ஸ் சவுதி கவர்மெண்ட் அச்சுட்டான்னா உலகம்லாம் ஹப்ஸ் வழியா வந்து எதுக்குறதுமா, கிடையவே கிடையாது. பிரசுக்காரன் நினைக்கிற மாதிரிலாம் போட்டுக்கலாம். தாஜ் கம்பெனி நினைச்சா அவன் என்ன செய்வான், இது அபு அமீர் வழியா வந்த நூல் அடிச்சுக்கலாம். எவன் போய் கேட்கறது? நான் கேட்கிறேன், ஹப்ஸ் குர்ஆன் புகாரின்னு ஒரு கிதாப் இருக்குது, புகாரில இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் சனது இருக்குது. அது புகாரி எழுதி தந்தார்ல, ஹப்ஸ் எழுதி தந்த குர்ஆன் உங்க கையில இருக்கா? ஹப்ஸுடைய கிராத்தை கேட்டு யாரோ எழுதுனாங்க, அது எங்க போய் இருந்தாங்க, எத்தனை தரமுல இருந்தா நமக்கு தெரியல. ஹப்ஸுடைய கிராத்தை கேட்டுதான் எழுதுனாங்களா? கிராத் 1000 பேர் கேட்டிருப்பான், 1000 பேர்ல அந்த கேட்டு எழுதுனது எந்த 2 பேரு? ஹப்ஸுடைய கிராத்து படி எழுதப்படுதுங்கிறாங்க. கிராத் ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருந்தாரா சவுதி அரசு? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆசிமுடைய ஹப்ஸுடைய கிராத்தை பேப்பர்ல போட்டு கேட்டு எழுதுனங்கிறாரு, அப்படி எழுதினாரு. ஹப்ஸுடைய புஸ்தகத்தை காட்டி சொன்னாலும் பரவாயில்லை, ஹப்ஸ் புகாரி மாதிரி புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டா பரவாயில்லை. இவங்க சொல்லுவாங்க என்ன, ஹப்ஸ் ஓதுனாரு, அடுத்த ஆள் ஓதி காட்டினாரு, அடுத்து ஒரு ஆள் தான் ஓதி காட்டினாரா? ஏராளமான ஓதி காட்டிருப்பாரு, அதுல ஒருத்தர் முன்னப்படி எழுதிப்பான்ல, எவன் எழுதுனவன் அதை ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒரு பொய். ஆனா நீங்க மெய்யை நம்புற ஆளுக்கு என்ன செய்யணும், ஹப்ஸ பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கிறோமே, சொன்ன பிறகு சொல்றீங்க ஹப்ஸ்ல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் சனது இருக்குது. ஆமா, இவன் போக்கா இருக்கிறானே, முதல் போக்கா இருக்கானுங்க, சனதையும் உண்டாக்கியிருப்பான். ஹதீஸ்ல உண்டாக்குற மாதிரி எனக்கு அவர் சொன்னார்கள் இவர் சொன்னாங்கன்னு பேரை உண்டாக்கிற வேண்டியதானே. முதல் பொய்யனா இருந்தா, நான் பொய்யனா இருந்தேன்னா மேல அவர் சொன்னார் இவர் சொன்னாரு எல்லாத்தையும் பொய்யா சொல்ல வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் ஆளே பொய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க இட்டு கட்டுவான் பெரும் பொய்யன் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல இந்த குர்ஆன் ஏத்திருப்பாங்களா? சங்கிலத்தோட அறுபட்டு போகுது, குர்ஆனுக்கு சங்கிலத்தோட இல்லைங்கிறீங்களே. அதனால சவுதியில உள்ளவன் சில ஆலிம் சாக்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு பிரசுக்காரன் அடிப்பான். இந்த ஆலிம் சாக்கள் தான் ஹப்ஸ் சொல்லி தெரியுறீங்க, அது உண்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகாரம் உங்களை எல்லாம் கடந்து மக்கள் குர்ஆன் வந்துகிட்டே இருக்கிறது வாழையடி வாழையாக. அதனால நீங்க அடிக்கக்கூடியவங்க பிரசுக்காரன் கேட்டானா நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஹப்ஸன் போட்டுக்கப்பா, நீ வருஷன் போட்டுக்கப்பா, நீ பர்சன் போட்டுக்கப்பா, அப்படி வந்ததுதான் இது. உலகம்லாம் சேர்ந்து ஹப்ஸை நான் கத்துக்கிறோம் இல்ல, ஹப்ஸுடைய கிராத்துக்கு எந்த விதமான ரெக்கார்டோ எழுத்தாக எழுதி வச்சுட்டு போனாருன்னு கிடையாது. அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, அலைகி மறுபடியும் சொல்றாங்க, திருப்பி திருப்பி நான் சொல்றேன், தொல்காப்பியம் 2000 வருஷத்துக்கு முந்தி எழுதியிருக்கான் ஒரு புஸ்தகம், அதான் தமிழுடைய இலக்கணத்துக்கு அத்தாரிட்டி. அதுக்கு மாற்றமா இருந்தா பிள்ளைன்னு சொல்லிடுவான். 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு புஸ்தகம் எழுதினான்னு வைங்க, அதுல தொல்காப்பியம் எழுதுக்கு மாற்றமா இருக்குன்னு வைங்க, இலக்கண பிள்ளை எவனா சொல்லலாமா? நீ தொல்காப்பி இப்ப விதி எழுதிருக்கு, அதுக்கு முந்தில அது இருக்குது, பிந்தி எழுதின விதியை முந்தி உள்ள எப்படி கேட்கறதுன்னு கேட்பாங்க. இலக்கணத்தை எழுத்துனதும் தொல்காப்பிய 2000 பிந்தி எழுதட்டும், அதை உரசி பார்ப்போம். 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு, அது தொல்காப்பியனுக்கு மாத்தமா இருந்தா என்ன செய்யணும்? தொல்காப்பியம் அதை கவனிக்காம விட்டான்னு சொல்லணுமே தவிர, மொழியில இருந்த ஒன்றை கவனிக்காமல் விட்டு விட்டான்னு சொல்லணுமே தவிர, அது ஒரு மொழி இருந்திருக்கு விளைக்கிற வேண்டியதுதான். அதனால அலைகுவா உங்க கிராமர் படி தப்புதான். இந்த கிராமர் எப்ப எழுதுனா? ரசூலுல்லாஹ் பிந்தி எழுதுகிறான். அவன் பார்க்கறான், அதிகத்தை பார்த்து அலைகிதான் எழுதணும் தான். ஆனா அல்லாஹ் அதுக்கு முந்தி அலைகுன்னு ஒரு இடத்துல சொல்றான்னா அதுவும் இருந்திருக்கிறது, முடிஞ்சு விட்டது கதை. ஆயிஷா நாயகி பிழைந்தாங்க, அவங்க விளங்கி வச்சபடி பிழைந்தாங்க. ஹாதைனி வரணும்னு நினைச்சு சொல்றாங்க, முக்கியமூன்னு வரணும்னு நினைச்சு அவங்க சொல்றாங்கன்னா அவங்க விளங்கினபடி சொல்றாங்க, உரசக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய இதுல எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன அனைத்துக்கும் அதுதான் பதில். லாக்கின்ன ஹூல்லாஹு ரப்பி கிராமர்ல காட்டு, கிராமர் நேத்து வச்சது. லாக்கின்ன என்றால் இப்படித்தான் வரணும் என்பதெல்லாம் கிராமருக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு விட்டான். ஒரு தக்தீர் வைக்காம அர்த்தம் செய்யுங்க என்றாலும் அவன் தான் இறைவன், முடிஞ்சு போச்சு கதை. அப்படி சொல்லலாம் வழக்கு இருந்தது, சிம்பிளா சொல்ல விட்டுட்டு போங்க, அதுதான் நாங்க சொல்ல வர்றோம். பேசிக்க என்ன வழங்கல, கிராமர் சொல்லி கிராமர் காலத்துக்கு முந்தினது போய் உரசினால் உலகத்துல எந்த ஒரு அறிவாலையும் ஏத்துக்குவாங்களா? அல்ல வேணும்னு அந்த மொழியில் அவ்வளவு பழமையான மொழியா இருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி, அவங்க மகன் இஸ்மாயில் காலத்திலிருந்து உள்ள மொழியா இருந்தாலும்
இத்தனை ஆண்டு காலத்துக்கு இலக்கணம் இல்லாம வச்சிருக்கான். எதுக்காக வேண்டி இவங்க நம்மள உடச்சக்கூடாது நினைச்சிருக்கான். இலக்கணம் எல்லாம் வச்சு நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து அது. அப்ப இலக்கணமே இல்லை ஒரு மொழிக்கு பல ஆயிரம் வருடங்களாக. அப்ப குர்ஆன்ல வந்த பிறகு உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அதை எப்படி செய்யலாம், இதை எப்படி செய்யலாம், எல்வா எப்படி செய்யலாம், பயனில் எப்படி உண்டாக்குறாங்க. அதிகத்தை கவனித்து உண்டாக்கி இருப்பார்கள். அதுக்கு மாத்தமாக குர்ஆன்ல இருக்கும்போது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. எவன் கேட்டாலும் இந்த உதாரணத்தை சொல்லுங்க, தொல்காப்பிய உதாரணத்தை சொல்லுங்க, அப்படியே சரிதாங்க, கிராமருக்கு முந்தி நாங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு போயிடுவார்கள். இன்னும் சில விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து போடுங்க. இந்த எழுத்து பிழைகளுடைய பட்டியலை போட்டுக்கிட்டு வந்தோம். அதுல இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா நுஞ்சி என்று கேட்டோம். அதே மாதிரி அது ஃபமாலில்லதீன என்று வரக்கூடிய இடத்துல அலிஃப் விட்டு சேர்த்திருக்கீங்களேன்னு கேட்டோம். அதே மாதிரி லாக்கின சம்பந்தமாகவும் கேட்டோம். அதுக்கப்புறம் நஸ்பான் என்று கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லல. அல் ஐக்கத்து என்று வரக்கூடிய இடத்துல இல் ஐக்கத்துங்கிற மாதிரி அலிஃபை விட்டல் இருக்கிறீங்களே, ரெண்டு இடத்துல அது நடந்திருக்குதுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதுக்கப்புறம் எக்குனன் என்று சொல்லி ஒரு வினை சொல்லுக்கு ஜபர் போட்டிருக்கீங்களே, இது சரியா என்று கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதுக்கப்புறம் நபகுன் என்று வரக்கூடிய இடத்துல யா எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. நபுலுவ என்று வரக்கூடிய இடத்துல அலிஃபை அதிகப்படுத்திருக்கிறாங்களே, இந்த எழுத்து பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லின்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. நஷா உ என்று வரக்கூடிய பல இடங்கள்ல கரெக்டா வருது. ஒரு இடத்துல நஷா உ என்று போட்டுவிட்டு அலிஃப் அதிகப்படுத்திருக்காங்களே, அது ஏன் பண்ணாங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதில் வரல. சுரக்காவு என்று வரக்கூடிய இடத்துல அதுல பல இடங்கள்ல சுரக்காவு கரெக்டா வந்தாலும் ஒரு இடத்துல அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. லோஃபாவும் அதே மாதிரி ஒரு அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்கேன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. வராஇ என்று வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல மிம் வராஇ என்று சொல்ற இடத்துல கரெக்டா வந்திருக்கு, இன்னொரு இடத்துல மிம் வராஇங்கிற மாதிரி வந்திருக்கு, ஓதுறது வராஇ தான், ஏன் அதுல யா அதிகமாச்சுன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் வரல. அதே மாதிரி இன்னொரு இடத்தை பாருங்க, திருக்குறான்ல 2:20 2:29 16:40 ஷைஉன் என்று வரக்கூடிய வார்த்தையில ஷீனே ஏ ஹம்சா வருது. இதுல மூணுலயுமே கரெக்டா வருது. கடைசியில பாருங்க இன்னமா கவுல்னா லிஷைஇன் கரெக்டா வருதா. அடுத்து பாருங்க அதே குர்ஆன்ல 18:23 வரும் பொழுது லிஷாஇன் என்று படிக்கிறாங்க. இதுல ஏன் அலிஃப் கூடுச்சு, இது ஒரு பிழை, இதற்கு பதில் சொல்லுங்க சரியா. இதற்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்குறான்ல சமூத என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை, இது 7வது அத்தியாயம் 73 வசனத்திலையும் 9வது அத்தியாயம் 70வது வசனத்திலையும் 17:59 போன்ற 9 இடங்கள்லையும் சே மீமு வாவு தால் தான் வருது. ஆனால் அதற்கு அடுத்து 16வது அத்தியாயம் 68வது வசனத்துல மட்டும் சமூத என்று வரக்கூடிய இடத்துல சே மீமு வாவு தால் அலிஃப் அதிகப்படுத்தி வந்திருக்குது. இது ஏன் என்று கேட்கிறோம். இப்படியாக 15 பிழை ஆயிருக்கு. இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களே, லாக் என்ன விஷயமா இன்னும் நிறைய வைக்க வேண்டி இருக்குது. அதுக்கு இடையில இப்ப சில பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலுக்கு முதல்ல வரிசையா பதில் கொடுக்குறேன். பதில் கொடுத்துட்டு மறுபடியும் லாக்கின்னவுக்கு வருவேன். ஏன்னா சரியா எழுதியதை பிழைன்னு போட்டனால அந்த லாக்கின்னவை நான் விடுறதா இல்லை. மட்டுமல்ல இடையில் நீங்கள் கொடுத்த பட்டியலையும் நான் விடுறதா இல்லை. ஏன்னா சஹாபிகள் சரியா எழுதியிருக்கிறாங்க. சரியாக எழுதியதை பிழைன்னு நீங்க சொன்னா நாங்க விடுவோமா? விடக்கூடாது என்பதற்காகத்தான விவாதத்தை வச்சிருக்கிறோம். அதனால நீங்க நபுலுன்னு ஒண்ணு கொடுத்தீங்க. நபுலு அது எப்படி எழுதணும்? நூனு பா லாமு வாவ் இப்படிதான் எழுதணும். குர்ஆன்ல எப்படி எழுதப்பட்டிருக்கும்? கடைசியில ஒரு அலிஃப கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபு கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். பாக்குறீங்களா? இப்படி குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு. இப்படி அலிஃபை எழுதி அதுக்கு மேல ரவுண்டு போட்டிருக்காங்கல்ல, இது பிழையா. இப்பதான் நான் நல்லா புரியுறேன். எல்கேஜிக்கு கூட தகுதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல, பிரிகேஜிக்கு கூட தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? குர்ஆன்ல கத்துபத்துல் ஊலா சஹாபாக்கள் இருந்து பழங்காலத்து அது எழுத்து நடைமுறை, பழைய காலத்து எழுத்து நடைமுறைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குதுங்க. அந்த சட்டத்தை நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. ஒரு ஃபெயலாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்மாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் வழங்குறதா இருந்தா, வினை சொல்லாக இருந்தாலும் சரி அல்லது பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, கடைசி எழுத்தில் வாவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. சஹாபாக்கள் காலகட்டத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்து எழுத்தினுடைய நடைமுறை. இப்ப நான் சொல்றேங்க,
இப்ப இவரு நபுலுவன்னு சொன்னாரு. குர்ஆன்ல எத்தனை இடத்துல நான் அரிசி அடுக்கிறேன் பாருங்க. நதுஉ அங்க இல்ல, நதுஉ நூனு தாலு ஐனு வாவு இப்படிதான் எழுதணும். கடைசியில ஒரு அலிஃப் எழுதியிருப்பாங்க குர்ஆன்ல. நீங்க இனிமே போய் பாருங்க, நான் நம்பர் சொல்றேன். 6வது வசனம் 71, 16 86, 17 71, 40 74. நாங்களும் பட்டியல் தரோம் பாருங்க. இதுல எல்லா ஃபேல்லுமே கடைசியில வந்து அலிஃபு போட்டிருப்பாங்க. ஏன்னா வாவுக்கு அடுத்து வந்து ஒரு அலிஃபை எழுதுவது அவங்களுடைய நடைமுறை. ஒரு ஃபேலாக இருந்தாலோ அதாவது வினை சொல்லாக இருந்தாலோ அல்லது பெயர் சொல்லாக இருந்தாலோ, பெயர் சொல்லுக்கு உதாரணம் சொல்லுவேன். இப்ப அதே மாதிரி அதுரு என்று குர்ஆன்ல 4 இடத்துல வருதுங்க. 12 108, 13 36, 19 48, 72 20 ஆகிய குர்ஆன்ல இத்தனை இடத்துல வருது. எல்லாத்திலுமே வாவுக்கு அடுத்து அலிஃபு போடப்பட்டிருக்கும். கூடுதல் என்று அங்க வந்து தப்புன்னு சொல்லிடக்கூடாது, இது நடைமுறை. நான் அடுக்கிறேன். எதுரு என்று குர்ஆன்ல 7 இடத்துல வருதுங்க. 2 221, 10 25, 22 13, 35 6, 39 8, 46 5, 84 11 ஆகிய இடங்கள்ல எதுஊன்னு வருது. இந்த எதுஊக்கு வாவுக்கு அடுத்து அலிஃப் வந்திருக்கும். கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை ததுஉ என்று குர்ஆன்ல ஒரு இடத்துல வருதுங்க. 70 17 வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். லி தத்துலுவ என்று குர்ஆன்ல வருதுங்க. ஒரு இடத்துல வருது லி தத்துலுவ. அந்த இடத்துல வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபு வரும். அந்த அலிஃபு கூடுதலா எழுதப்பட்டதுதான். கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை தத்துலு என்று குர்ஆன்ல 4 இடத்துல வருதுங்க. 2 102, 10 61, 28 45, 29 48 எல்லா இடத்துலயுமே தத்துலுக்கு அடுத்து வாவு கடைசி வாவு வருது. வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். அத்துலு என்று குர்ஆன்ல 2 இடத்துல வருதுங்க. 18 83, 27 92 வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதப்பட்டிருக்குங்க. நத்துலு என்று குர்ஆன்ல ஒரு இடத்துல வருதுங்க. வாவு கடைசியில வரும். வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். எத்துலு என்று குர்ஆன்ல 7 இடத்துல வருதுங்க. 2 129, 2 151, 3 164, 28 59, 62 2, 65 11, 98 2 ஆகிய இடங்கள்ல வருது. எத்துலுல கடைசி வாவு. வாவுக்கு அடுத்து அலிஃப் எழுதப்பட்டிருக்கும். லி எபுலுவன் வச்சாங்கல்ல, லி எபுலுவ என்பதுல கடைசியில வாவு வருது. வாவுக்கு அடுத்து அலிஃப் இருக்கும். குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது. 47 4ல வரும். அதே போல நபுலுவ என்றும் குர்ஆன்ல வருது. 47 31ல கடைசியில வாவு வருது. வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். தபுலு என்று குர்ஆன்ல வருது 10 30ல, அதுல வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். அலிஃப் கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். லி எர்புவ என்று குர்ஆன்ல வருது. அதுலயும் கடைசியில வாவு வரும். வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். குர்ஆன்ல 30 39, 30 39 ஆகிய இடங்கள்ல வருது. எர்ஜு என்று குர்ஆன்ல வரும். வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். 18 110, 29 5, 33 21 ஆகிய இடங்கள்ல வருதுங்க. அதே போல 39 9, 60 6 ஆகிய இடங்கள்ல வருது. தர்ஜு என்று குர்ஆன்ல வரும். வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். அலிஃப் அந்த வாவுக்கு அடுத்து அலிஃப கூடுதலா எழுதிருப்பாங்க. கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை குர்ஆன்ல 28 86ல வருது. யஃபு என்று குர்ஆன்ல வரும். வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். அந்த அலிஃப் கூடுதலா எழுதப்பட்டிருக்கு. கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை இது குர்ஆன்ல 5 15, 42 25, 42 30 ஆகிய இடங்கள்ல வருதுங்க. யஃபுவ என்று குர்ஆன்ல வருது. அந்த வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். அந்த அலிஃப் கூடுதலா எழுதப்பட்டிருக்கு. அந்த கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை இது சூரத்துல் பக்கரா 2 237ல வருங்க. அதே போல அஷ்கு குர்ஆன்ல வருது. வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். அந்த அலிஃப் கூடுதல் எழுதப்பட்டிருக்கு. அது 13 39ல வருது. யம்ஹு வினைச்சொல். இவ்வளவு நேரம் நான் சொன்னது போல வினைச்சொல். இந்த வாவுக்கு அடுத்து அலிஃப் வரும். அலிஃப் கூடுதல் எழுதப்பட்டிருக்கும். இது 13 39ல வருது. இதுவெல்லாம் கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. புரியுதா இல்லையாங்க? வாவு வந்தால் அது ஃபேலாக இருந்தாலும் சரி, இஸ்மாக இருந்தாலும் சரி, அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. ஸ்கேல் போட்ட மாதிரி ஒரே மாதிரி போது பாருங்க. ஒரே மாதிரி போதா ஸ்கேல் மாதிரி. சரி, இன்னொன்னு சொல்றேன். இஸ்முக்கும் அதே சட்டம் தாங்க. இஸ்முக்கும் அதே சட்டம் தான். இப்ப ரிபா, ரிபா என்பதை வந்து இப்ப நம்ம எழுதுறது எப்படி எழுதுவோம்? அர் ரிபா அது சொல்றேன். அலிஃபு லாமு ரா பா அலிஃபு அர் ரிபா அப்படின்னு படிப்போம். குர்ஆன்ல எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா அலிஃபு லாமு ரா பா பா வாவு அதுக்கு பிறகு ஒரு அலிஃப் போட்டிருப்பாங்க. அந்த அலிஃபுக்கு மேல ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? குர்ஆன்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கத்துபத்துல் ஊலா நடைமுறை ஃபேலாக இருந்தாலும் சரி, இஸ்மாக இருந்தாலும் சரி, அதாவது வினை சொல்லாக இருந்தாலும் சரி, பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்ம 2 விதமாக, ஒரு ஃபேல 2 விதம் இப்ப நம்ம எழுதுறோம். கத்துபத்துல் ஊலால அந்த இஸ்மாக இருந்தாலும் கடைசியில் வாவு வைத்து எழுதுகின்ற பொழுது அதுக்கு பக்கத்துல அலிஃப் வச்சிருவாங்க. குர்ஆன்ல ரிபா என்று 7 இடங்கள்ல வருதுங்க. குர்ஆன்ல
ரிபா என்ற வார்த்தை 7 இடங்கள்ல வருதுங்க. அதை வாவு வச்சு அவங்க எழுதுற நடைமுறை இருந்த காரணத்தினால அந்த வாவுக்கு அடுத்து அலிஃப் வைத்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் பக்கரா 2 278 2 275 2 275 2 276 2 278 3 130 4 161 ஆகிய எல்லா இடங்கள்லுமே இந்த ரிபா என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. வாவு வச்சு அங்க எழுதுற கத்துபத்துல் உலாவினுடைய நடைமுறை சஹாபாக்கள் காலகட்டத்தினுடைய நடைமுறை. எனவே வாவு வைத்து எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுகிற நடைமுறை இருக்குது. அதே போல இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நீங்க கேள்வி கேட்டனால பட்டியல் அடுக்கிறேன். இது நேத்தே கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். நேத்தே இதை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷுரகாஉ லுஅஃபாஉ என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஷுரகாஉ லுஅஃபாஉ என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த லுஅஃபாஉ ஷுரகாஉ இருக்குது இல்ல, இதுக்கும் சட்டம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இதே மாதிரி தான் குர்ஆன்ல கத்துபத்துல் உலகனுடைய அனைத்து இடத்துல நடைமுறை இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்துபத்துல் உலக நடைமுறை ஒரு ஃபேலா இருந்தாலும் சரி, இஸ்மா இருந்தாலும் சரி, அதாவது வினை சொல்லா இருந்தாலும் சரி, பெயர் சொல்லா இருந்தாலும் சரி, கடைசி எழுத்துல ஹம்சா இடம் பெறுகின்ற பொழுது அந்த ஹம்சாவை வாவாக எழுதுகிற நடைமுறை இருக்குது. அந்த ஹம்சாவை வாவாக எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதல் எழுதுவாங்க. இப்ப உதாரணமா லுஅஃபான் இருக்குங்க, இருக்குதா? லுஅஃபா என்பதுல எப்படி இப்போ உள்ள நடைமுறை வாது ஐனு ஃபா அலிஃபு ஹம்சா இப்போ உள்ள நடைமுறை லுஅஃபா அப்படின்னு படிக்கிறோம். இப்போ உள்ள எழுதுன இப்ப அப்படிதான் எழுதிட்டு இருக்கோம். கத்துபத்துல் ஊலால அன்புள்ள சகோதரர்களே, எது மிக முக்கியமான விஷயமோ ஹப்ஸுக்குன்ன வாயை திறக்க காணோம். குர்ஆன் மீது அவங்க நம்புகிற குர்ஆன் ஹப்ஸ் வழியாக வருது நம்பினார்களே. ஆனால் குர்ஆன் பலவீனமான ஹதீஸை விட கீழே போயிடும். இந்த ஆள் வழியாக தான் குர்ஆன் வந்துச்சுன்னு சொன்னால் அது குர்ஆனை ஏற்றுக்கிறவே முடியாது என்கிற தரஜாவில் உள்ள ஒரு ஆள்கிட்ட குர்ஆனை கற்றுக்கிறேன்றாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு 15 பட்டியல்களை பிழைன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் இப்போ பின்னாடி அலிப்பை அதிகமாக எழுதிட்டாங்கன்ட்டு ஒரு 2 சொன்னோம் இல்லையா? அவர் என்ன செய்கிறார், 2 அந்த 30 இருக்குன்னு போடுறாரு. அது பிழைங்கிறோம், அதான் பிழை. நாங்கள் என்ன எதை பிழைன்னு சொல்கிறோமோ அது ஒரு 30 சேர்த்து விட்டு இந்த இருக்குங்கிறாரு. கேட்டால் அது கத்தபத்துல் ஊலா பழைய காலத்து எழுத்து முறைங்கிறார். பழைய காலத்து எழுத்து முறைன்னா அது ஆதாரத்தை காட்டுங்க. நீங்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பழைய காலத்து எழுத்து முறைன்னா எப்படி பழைய காலத்து எழுத்து முறை ஆகும்? நுண்சிக்கு சொன்னாங்கல்ல, நுஞ்சிக்கு என்ன சொன்னாங்க, ஒரு நூனுக்கு பிறகு இன்னொரு நூனு சுக்குனாக இருந்தால் அப்போ 2வது நூனை விட்டுருவாங்க, பழைய காலத்து முறைண்டாரு. அதுக்குரிய பழைய காலத்துக்கு ஆதாரம் காட்டுங்க. ஆதாரம் காட்டினாரா? இலக்கணத்தை உண்டாக்குறாங்க, இவங்கள புதுசாக உண்டாக்குறாங்க போல இருக்குது. நுண்சின்னு உதாரணத்தை எடுத்து காட்டினா அதுலேயே 2 நூன் இருக்குது, நுண்சிக்கு பதிலாக நுண்சின்னு இருக்கேன்னு கேட்டோம். அதே மாதிரி பழைய காலத்து முறை பழைய காலத்து எழுத்து முறைண்டாங்களே, அவர் அந்த அழிவு வச்சு கேட்கும் போதே 2 விதமாக காட்டி கேட்டார். பார்த்தீங்களா? கிளிப்பிங்களே, அழிவு வச்சுருந்தா இருக்கு, அழிவு இல்லாமல் இருந்தா இருக்குன்னு கேட்டார். பழைய காலத்து முறையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் இல்லாமல் இருந்திருக்குன்னு படம் போட்டு காட்டினார்ல, நம்பர் சொன்னார்ல, நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல. அதில் என்ன செய்கிறாரு, இந்த பாருங்க, இதில் வாவு இருக்குது, வாவுக்கு முன்னாடி அழிப்பு இல்லை, இந்த இருக்கு வாவு இருக்குது அழிப்பு இல்லை, இதில் மட்டும் இருக்குன்னு காட்டினார்ல. இவர் சொல்கிற முறையாக இருந்தால் அனைத்து இடமும் அப்படி இருக்கணுமா இல்லையா? அனைத்து இடமும் அப்படி இல்லாமல் சில இடங்களில் இருக்குமே, ஆனால் அது பிள்ளை தானே. இதை நம்ம சொன்னோம். அது போக அந்த இவர் நிறைய 30 மாதிரி சொல்லியிருப்பாரு. 2 தான், அதாவது அந்த அலிபை சொன்னோம்ல, நத்துருவா 1 நபுலுவா 1 அந்த 1 தான். அந்த 1 சொன்னதுக்கு தான் அது மாதிரி உள்ளதை அவர் சேர்த்துக்கிட்டார். இப்போ 1 30 ஆகிக்கிட்டாரு. அப்போ 45 பிழை பதில் சொல்லி ஆகணும். அவர் 30 அதிகப்படுத்திக்கிட்டதுனால அது பிழைங்கிறோம். என்ன செய்ய, ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏன்டா கடன் வாங்கிட்டு இருக்கணும், எவனுக்கு நான் கடன் கொடுக்கணும், அப்துல் கார் 100 ரூபா கொடுக்கணும், இப்ராஹிம் 100 ரூபா கொடுக்கணும், அவருக்கு 100 ரூபா கொடுக்கணும், இவருக்கு எவனுக்கு கொடுக்கணும் கடன், அது மாதிரி செய்யக்கூடாது. அது மாதிரி இருக்கிறது பிழை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பிழை இல்லைங்கிறார். அதான் பிழைங்கிறோம். நீங்க கத்தபத்துல் ஊலா. அது போக ஃபமால் இல்லதீன இப்படி யாராவது எழுதுவாங்களா
அதுக்கு என்னன்னு கேட்டோம். அதுக்கு பதில் இல்லை. இல்லை நஸ்பான் வினை சொல்லுக்கு அடையாளம் என்ன? பில் ஜர்ரி ஒத்தன் வீணி ஒன் இதா அல். அப்போ இப்போ ஜர்ரு தன்வீன் இதா அல்பியாவில் படிக்கிறீங்களா இல்லையா? இசுமுக்கு அடையாளம்னு நஸ்பானில் ஃபேலில் கொண்டே போட்டிருக்கிறாங்க. ஒன்னூன் எக்குமில் என்ன ஃபேலுன் எஞ்சலி, நூனை கொண்டு தான் ஃபேலு தெளிவாகுங்கிறாங்க. அப்போ ஃபேலுக்குரிய அடையாளம் இல்லை, இசுமுடைய அடையாளத்தை போட்டிருக்காங்க. நஸ்பானில் கேட்டோம், அது என்ன கட்டபத்தில் உலாவா இல்லை எக்கூனன்னு கேட்டோம். நபகில் ஒரு ஏயை கேட்டோம். அது மாதிரி செய்யில கேட்டோம், சமூகத்தில் கேட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொன்னது பிழைங்கிறது அட்வான்ஸாக நிரூபிச்சிருக்கிறோம். எப்படி நிரூபிச்சிருக்கிறோம்? இந்த வாவு வந்தா அதுக்கு பின்னாடி அழிப்பு வர்றது முறைங்கிறீங்க. அப்படி இல்லைங்கிறத காட்டி தான் நிரூபிச்சிருக்கிறோம். முன்கூட்டி அட்வான்ஸ் பதில், பின்னாடி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது போக இப்படி ஒரு எழுத்து முறை பழைய காலத்தில் இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை பாருங்க, சொல்லுங்க. இந்த மாத்த இப்னு குதைபா அவர்கள் நாங்க சொன்ன மாதிரி சொல்லல அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்தை வச்சாங்க. அரபு மொழி படிச்ச ஒருவருக்கும் தெரியும், இங்க படிச்சவங்களும் வந்திருப்பீங்க. அவர் தெளிவாக சொல்கிறார், லவ் கான ஹாதா ஐபன் எர்ஜி அலல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு எதிராக வரும் பிழையாக இருக்குமே ஆனால் ரஜா அலைஹி குல்லு ஹதஇன். அரபு தெரிஞ்சவங்க நல்ல கவனிங்க. குல்லு ஹதஇன் ஒவ்வொரு தவறும் வகஅ ஃபீ கிதாபத்தில் முஸஹஃபி மின் தொரீகி தஹஜ்ஜி, குர்ஆனை முஸஹஃபை எழுதும் போது ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு தவறும் எதிராக வரும் என்று அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதுக்கப்புறம் இப்னு குதைபா அப்படி சொல்லணும்னு சொன்னா உங்க அரபுடைய லட்சணத்தை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இப்ப இப்படி இப்னு குதைபா அவர்கள் சொல்லிவிட்டு எழுத்து பிழைகள் குர்ஆன் பிரதியில நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னென்னங்கிறதே ஒரு பட்டியல் போடுகிறார். குர்ஆன்ல இன்ஹாதானி ல சாஹிரானி என்று இருக்கிறது. அது எப்படி எழுதப்பட்டிருக்கு? இல்ல சாஹிரானி அந்த சீனுக்கு அடுத்து அலிஃபு இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாஹிரானி சீனுக்கு பிறகு இருமையுடைய அலிஃப் எழுத்துல இல்ல. இப்னு குதைபா என்ன சொல்றாரு? ரேக்கு பின்னாடி எழுத்துல இல்ல. இப்னு குதைபா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த அலிஃபை எழுதாமல் விட்டது தவறு அப்படின்னு அதை ஒண்ணு சொல்றாங்க. அது மாதிரி ரஜுலானி ஆஹரானி யகுமானி இந்த வார்த்தைகள்லையும் திருமறை குர்ஆன்ல நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரதியில அந்த இருமையுடைய அலிஃப் எழுதாமல் விட்டு விட்டார்கள், இதுவும் தவறு. ஆனா எழுத்துல இந்த அலிஃப் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு இப்னு குதைபா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி குர்ஆன் அஸ்ஸலாத்து அஸ்ஸகாத்து அல் ஹயாத்து இந்த வார்த்தைகளில் எல்லாம் அலிஃப் போட வேண்டும். அஸ்ஸலாத் அந்த லாமுக்கு பிறகு அலிஃப் வர வேண்டும். ஜகாத் அந்த காஃபுக்கு பிறகு அலிஃப் வர வேண்டும். ஹயாத் அந்த யாவுக்கு பிறகு அலிஃப் வர வேண்டும். ஆனால் எழுத்திலே அலிஃபை போடாமல் வாவை போட்டிருக்கிறார்கள், இதுவும் தவறு. இப்படிலாம் சொல்லிட்டு இப்னு குதைபா என்ன சொல்றாரு தெரியுமா? வ நஹ்னு லா நக்துபு, இப்படிலாம் நம்ம எழுத மாட்டோம். இந்த சலாத்துக்கு அலிஃபை போடாம வாவை வச்சு எழுதுறது, இந்த ரஜுலானில அலிஃபை போடாம எழுதுறது, இதெல்லாம் நம்ம எழுதக்கூடிய முறை இல்ல, இது தவறுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதினாலும் நம்ம இப்ப பிரதிகள்ல அப்படி எழுதிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? வத்தபஅனாஹும் ஃபீ ஹாதிஹில் ஹுரூஃபி ஹாஸத்தன் அல தயம்முனி பிஹிம், சஹாபாக்கள் பண்ணாங்க, அதுக்காக தான் நம்ம செய்யறோமே தவிர எழுதி இப்ப வச்சிருக்கோமே தவிர அதை மாத்தாம வச்சிருக்கோமே தவிர இப்படி எழுதக்கூடிய வழக்கம் நம்மகிட்ட இல்லைன்னு யாரு சொல்றா? 1200 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இப்னு குதைபா அவர்கள் இப்படி எழுதக்கூடிய வழக்கு நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதோட முடியல. ஃபமால் இல்லதீன பிரச்சனை வந்துச்சுல, அதை இப்னு குதைபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபமால் இல்லதீன இன்றைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பிரதியில ஃபமாலி அந்த லீ தனியாக எழுதப்பட்டிருக்கிறது, அது நில்லதீனோட சேர்த்து எழுதப்பட்டிருக்க வேண்டும், இதுவும் தவறு அப்படின்னு சொல்றாரு. வலக்கது ஜாஅக மின் நபை, நபை சொன்னாங்கல்ல, நபங்கிற வார்த்தையில ஹம்சாவுக்கு பின்னாடி யாவரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்னு குதைபா என்ன சொல்றாரு தெரியுமா? நபை என்று எழுதுவதுதான் சரி, ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்து பிரதியில அந்த ஹம்சாவுக்கு பிறகு யா கூடுதலாக எழுதப்பட்டிருக்கிறது, இது தவறு. அது மாதிரி வராயி எழுத்து பிரதியில ஹம்சாவுக்கு பிறகு யா எழுதப்பட்டிருக்கிறது, ஆனா யா எழுதப்படக்கூடாது, வராயி என்று எழுதுவதுதான் சரியானது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சுரக்காவுக்கு பதில் சொன்னாங்க. சுரக்காவுக்கும் லோஃபாவுக்கும் என்ன பதில் சொன்னாங்க? ஹம்சா கடைசியில வந்தா அங்க வஹவ போடுவோம், அங்க அலிஃப போடுவாங்க, இது கத்துபத்துல் ஊலா முந்திய நடைமுறை அப்படின்னு சொன்னாங்களா. 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த
அந்த முந்திய நடைமுறை இருக்கும் போது வாழ்ந்தாரே அந்த இப்னு குதைபா சொல்றாரு, சுரக்கா என்று எழுதியதும் லுஆஃபா என்று இப்போது நம்மிடத்துல பிரதியில இருப்பதும் தவறு. இதை எப்படி எழுதணும்? வாவு இல்லாமல் அலிஃபும் இல்லாமல் வெறுமனே ஹம்சாவை போட்டு சுரக்காவு என்று எழுத வேண்டும். வாவையும் அலிஃபையும் எழுதியிருப்பது தவறு. நாம் அப்படி எழுத மாட்டோம்னு இப்னு குதைபா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அடுக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி அன்னஃபாலத்தி அம்வாலினா மா நசாவு, நசாவை அவங்க சுட்டி காட்டினாங்க. நசாவுல வாவு இருக்குது, அலிஃப் இருக்குது, இது கத்துபத்துல் ஊலா அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க. அதை இப்னு குதைபா அந்த கதையை பொய்ன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நசாவுல வாவு எழுதுறது தப்பு, நசாவுல அலிஃப போடுறது தப்பு, அப்படி எழுதக்கூடிய வழக்கம் நம்மிடத்துல இல்ல அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்படி பட்டியல் போய்கிட்டே இருக்குது. நம்ம வச்சிருக்கக்கூடிய எழுத்து பிரதியில லா அதுபஹன்னஹு என்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது? லா அதுபஹன்னஹு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லோரும் எப்படி படிக்கிறோம்? ல அதுபஹன்னஹு என்றுதான் படிக்கிறோம். இப்னு குதைபா என்ன சொல்றாரு? இந்த லாமுல கூடுதலாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அலிஃபு அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி லா அவுலவு என்ற எழுத்துல இருக்குது. ஆனா நம்ம வாசிக்கும் போது ல அவுலவு என்றுதான் எழுதுகிறோம். இதுல லாம்ல எழுதப்பட்டுள்ள அந்த கூடுதலான அலிஃப் தவறு, அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு இப்னு குதைபா இப்ப இதுக்கு விதியை சொல்லுங்க. அந்த ஹம்சாக்கெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்னு குதைபா அவர்கள் கடைசி என்ன சொல்றாங்க தெரியுமா? வஹாதா அக்ஸரு ஃபில் முஸஹஃபி மின் அன் நஸ்தக்ஸியஹு. இதெல்லாம் ஒரு சாம்பிள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சுரக்கா லோஃபா இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இதை விட கணக்கிட முடியாத வகையில இன்னும் அதிகமாக எழுத்து பிழைகள் திருமறை அந்த பிரதியில இருக்கிறது. இதெல்லாம் காத்தீபுகள் எழுதிய தவறு. கலத்துல் காத்தீப், காத்தீப் செஞ்ச தவறு. இது அல்லாவை அல்லாவுடைய ரசூலையும் பாதிக்காதுன்னு இப்னு குதைபா, எந்த இப்னு குதைபா? அரபு மொழியில ரவுசா தலையாக இருந்தார் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு, அந்த இப்னு குதைபா சொல்லியிருக்கிறார். இப்ப இப்னு குதைபாவை யூதன்னு சொல்லுங்க. அதுல வேணும். அப்ப என்னன்னு கேட்டா, முந்திய எழுத்து நடைமுறைன்னா அதன்படி குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கணும். முடிஞ்சோ? அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம்மள்கிட்ட இருக்கிற குர்ஆன் ஹப்ஸனுடைய ரிவாயத்து பிரகாரம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படிங்க உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் சொல்லலை. எல்லாம் ஓதுறாங்கல்ல, அந்த எல்லாம் ஓதுறவங்க தான் ஹப்ஸுடைய ரிவாயத்துன்னு சொல்றாங்க. எல்லாம் ஓதுறாங்கல்ல, அவங்க தான் ஹப்ஸுடைய ரிவாயத்துன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இல்லை இவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த குர்ஆன் வந்து ஹப்ஸுடைய ரிவாயத் அல்ல, ஒருவர் சொன்னதா சொல்லுங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த நம்ம குர்ஆனில் கூட அந்த அச்சடிச்சாங்கல்ல, அது பின்னாலே எழுதியிருக்கிறது இது ஹப்ஸுடைய ரிவாயத்து பராண்டாண்டு. பிரஸ்காரம் அப்படித்தான் போடுவான். இதை பதிலா இது நீங்க எத்தனை புஸ்தகம் போட்டிருக்கிறீங்க, எத்தனை தலைப்புல ஒரு ஆள் படிச்சப்பட்டு பிரஸ்காரம் அப்படிதாங்க எழுதுவோம் போங்க அப்படின்றாங்க. ஒப்பு ஒழியல நீங்க அதுக்காக எழுதியிருக்கிறீங்க. நீங்க குர்ஆன் ஹதீஸை சொல்லுகிறோம், நீங்க எழுதி கொடுத்தே தானே அவன் அச்சடிக்கிறான். இப்போ இதே அளவுகோல் பிரகாரம் நீங்க எழுதின எல்லா புஸ்தகத்தையும் பிரஸ்காரம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த அளவுகோல் உங்களுக்கு பொருந்துமா? எதை இது கூட தெரியாதா? ஆனால் பிரஸ்காரம் நம்ம எதை எழுதி கொடுத்தாலும் அதுதான் போடுவாண்டு. யார் எழுதி கொடுத்தது? அது அங்க இருக்கக்கூடிய உலமாக்கல் சபை தானே எழுதி கொடுத்துருக்கு. என்னமோ பிரஸ்காரம் போட்டாங்க. இதெல்லாம் பதிலாயுது. இது சும்மா நான் என்ன பயப்படுறேன்னு சொன்னா, உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்களை எங்கு கொண்டு போக வைக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த ஹப்ஸுடைய குர்ஆன்ல அவன் ஹப்ஸை பத்தி தகாத வார்த்தைகள்லாம் சொல்றீங்க. வெளியே போகிற உங்க நம்பி இருக்க இளைஞர்கள் பலர்கிட்ட விசாரிக்கிறாங்க, உலகம் முழுவதும் விசாரிக்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க இது ஹப்ஸுடைய ரிவாயத்து தாண்டு. யார் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவங்க சொன்னா ஏற்றுக்கொள்வோம். அப்படியே நம்பிட்டா பிரச்சனை இல்லை, அவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு.
இல்லை இல்லை உலகக்குள்ள அப்படி சொல்றாங்களே, இவங்க மட்டும் சொல்லணும், எப்படி நம்புறது என்கிற நிலைக்கு அவர் வந்துட்டா, அவர் தான் ஹப்ஸ் இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப இந்த குர்ஆன் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நாத்திகரா மாறிட்டா எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படுங்க. உலகத்திலேயே இல்லாத ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்றாங்க ஒருவர் சொன்னதா சொல்லுங்க அப்படிங்கிறோம். அதே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதே போல ஹப்ஸை பத்தி பொய்யெல்லாம் சொன்னீங்கல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எங்களை பொறுத்த மட்டில். ஏன் தெரியுமா, இப்ப நீங்களே ஹப்ஸை பத்தி இவ்வளவு தரக்குறையா பேசுறீங்க எங்களுக்கு முன்னால. அந்த மாதிரி அந்த காலம் நீங்களாவது நாலேஜ் இல்லாம பேசுறீங்க. இப்ப இருக்கிற குர்ஆன் ஹப்ஸுடையது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹப்ஸை குறை பேசுறீங்க. ஆனா அன்றைக்கு ஹப்ஸை பத்தி பொய்யல் ஒரு ஆள் சொல்லினாலும் வச்சுக்கிறேங்க, அவர் நாலேஜோட எப்படி தெரியுமா, இந்த குர்ஆனுடைய தரத்தை குறைக்கணும். என்ன செய்யலாம், ஹப்ஸுடைய வார்த்தை எல்லாம் ஓதுறாங்க. ஏங்க ஹப்ஸே இப்படிப்பட்டவர், அவர் தந்த குர்ஆனை ஓதுறீங்க என்று குர்ஆனுடைய தரத்தை குறைப்பதற்காக யாராவது ஹப்ஸ் பொய்யர் அவர் இவர்னு சொல்லியிருக்கலாம். சரி நீங்க சொன்னீங்கல்ல பொய்யர்ல, அதுக்கு ஒன்று ஆதாரம் பார்த்தாங்க, யார் சொல்லியிருக்கிறாங்க, எந்த விஷயம் சொல்லியிருக்காங்க நாங்கள் தெரியணும். அதே நீங்க ஆதாரத்துக்கு நீங்க தரணும் எங்களுக்கு. இது ஒன்று ஆச்சரியப்படல. குர்ஆனின் தரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல்வேறு நபர்கள் வந்திருக்கிறாங்க. இப்படி யாராவது ஒரு ஆள் உலக முஸ்லிம்கள் இவர் தான் ஓதுறாங்க, இவர் தரத்தை கொஞ்சம் குர்ஆன் தரம் போயிரும்ல. ஆனா அவன் அப்படி சொன்னவருக்கு கூட ஒரு நாலேஜ் இருந்திருக்கும், இது ஹப்ஸனுடைய ரிவாத்து பிரகாரம் தான். ஆனா அந்த நாலேஜ் இல்லாமலேயே நீங்க ஹப்ஸை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்து இன்னைக்கு நிறைய விஷயம் போட்டாங்க, அதுல குறை இருக்கு, இந்த எழுத்து இருக்கு, அந்த எழுத்து இருக்கு. இது எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது, இவ்வளவு ஆய்வு பண்ணலங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்க உலூமுல் குர்ஆன்ங்கிற அந்த பகுதிக்கு போகல அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் போயிருக்கிறாங்க. அது என்ன, உலூமுல் குர்ஆன்ல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, குர்ஆனில் இந்த எழுத்து இங்க வந்திருக்கணும், இது வரல. காரணம் என்ன, காரணம் இருக்குது. அதனாலதான் நம்ம அதற்கு அப்படியே பட்டியல் போட்டாங்க. நீங்களும் 1 2 சொல்லி போறீங்க, நாங்கள் தானே பார்த்துட்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்க பார்த்தோம், அதுல பிழை இல்லை, குர்ஆனுடைய அந்த தகுதி பிழைக்கு அப்பாற்பட்டதை நிரூபிப்பதற்காக அதை நாங்க படிச்சோம். ஆனா ஒரு சில பேரு அந்த துறையில போய் சில கித்தாபை படிச்சாங்க. ஏன் தெரியுமா, குர்ஆன் எழுத்து பிழை இருக்கிறது என்று சொல்வதற்காகவே படிச்சிருக்கிறாங்க. இதுதான் நாங்க படிச்சோம் அவங்க படிச்ச வித்தியாசம். இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த குர்ஆன் பிழை இருக்கிறது என்பது மட்டும் படிச்சாங்களே, அது இந்த காரணத்திற்காகத்தான் என்பதும் அங்க எழுதப்பட்டிருக்குது, அதையும் படிக்கல. அது எப்படியாவது சொல்லிட்டோம்ல பிழைண்டு, அதெல்லாம் அதைத்தான் சாதிக்கணும். அதை சாதிக்கிறதுக்காக ஹப்ஸா எல்லா குறையும் சொல்லுவோம். அதனால குர்ஆனுக்கு அந்த தகுதிக்கு ஒரு கேள்வி வருதுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம தவறுன்னு சொன்னே சாதிக்கணும், அவ்வளவுதான். குர்ஆனை பத்தி என்ன இருக்கு, குர்ஆனை பத்தி கொஞ்சம் அக்கறை இருந்திருந்தா, விரும்பியே விரும்பாமலும் ஹப்ஸ் ஓதனத்தால ஓதிக்கிட்டு இருக்கோம். இந்த நாலேஜ் இவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். வேண்டுமானா உலகத்தில் கூட எல்லாரும் இப்போ சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் தான் இல்ல, மதுஹப் வேண்டாங்கிறாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆலிம்கள் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். இந்த இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடு எல்லா நாடுகளும் போய் கேட்டு பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க இது ஹப்ஸ் ரிவாயத்துக்கு ஒரு நாடு. அப்போ இப்படி இல்லைன்னு சொன்னது அவங்களுடைய அறியாமை காட்டுகிறதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து சொன்னாங்க, ஹப்ஸெல்லாம் இப்படி சொன்னாரு, அவர் இந்த தகுதியில இருக்கிறாரு, அவர் தான் இதை அறிவிச்சாரு அப்படின்னு சொன்னாக்கா பலவீனமான ஹதீஸுடைய தரத்திலே கூட இல்லை அப்படிங்கிறீங்கல்ல. ஆனா உங்களுடைய கூட்டு பிரகாரம் பார்த்தோம், சாதாரண புத்தகமா தானே இருக்குது. எப்படி பாப்பா மகனுக்கு சொன்னாரு, அந்த மகன் அவன் மகனுக்கு சொன்னாரு, அந்த மகன் அந்த மகன் சொன்ன, யாரு ஒத்தனுங்க பேர்லாம் தெரியாது, மகன் சாதாரண புத்தகமா? நீங்க இதுக்கு போய் பலவீனமான தரத்தை இல்லைங்கிறீங்க, நீங்க சாதாரண புத்தகம் ஆக்கி விட்டீங்களே. இப்ப நாங்க அப்படி இல்லையே, அது அறிவிப்பாளர் வரிசையோட சொல்லி காட்டுறோம். ஷாத்துபியாங்கிற வரைக்கும் அறிவிப்பாளர் வரிசை இருக்குதே, ஷாத்துபியா எழுதிட்டாரு இதுதான் கிராத்தண்டு, அதை தான் நீங்க நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். எப்படி புகாரிமா அறிவிப்பாளர் வரிசை சொன்னாங்களோ, புகாரி எழுதி வச்சாங்களோ நம்ம படிக்கிறோமோ, ஷாத்துபியா எழுதி வச்சுட்டாரு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க சொல்ற பிரகாரம் மகன் 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 சாதாரண புத்தகம் தான் குர்ஆன் என்கின்ற நிலைக்கல்லவா வந்துட்டீங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு இப்னு குதைபா சொன்னீங்க, நேத்து இப்னு குதைபா சொல்லி வசமா மாட்டிக்கிட்டீங்கல்ல, இன்னைக்கு இப்னு குதைபா சொன்னான்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்க இப்ப எங்களுக்கு தாங்க. இப்ப நீங்க வாசிச்சதை இப்ப எங்களை எடுத்து காட்டணும். இப்ப 2 கேட்டுக்கோம், அதாவது ஹப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி அப்படி சொல்லப்பட அதையும் நீங்க தாங்க, இப்னு குதைபா அப்படி சொல்ல இப்படி சொன்னீங்கல்ல, அதையும் இப்ப எங்களுக்கு தாங்கன்னு கேட்டுக்கிறோம். அடுத்து கத்தபத்துல் ஊலாண்டா என்ன, அது புரிஞ்சா உங்களுக்கு? அவர் சொல்லி இருக்கிறார் தவறுண்டு, இப்னு குதைபா காலம் கத்தபத்துல் ஊலாவா? கத்தபத்துல் ஊலாண்டா முந்திய அமைப்பின் எழுத்து. அது இந்த கிராமர்னு ஒன்று தோன்றிச்சு பாருங்க, அதுக்கு முன்னால் உள்ளது. அது சஹாபா பெருமக்கள் காலம், அதுக்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலம், அந்த காலத்து புலவர்கள்லாம் படிச்சாங்கல்ல.
எழுதி வச்சாங்கல்ல, அதான் கத்தபத்துல் ஊலா. இலக்கணம் என்பதே இல்லாத காலம் கத்தபத்துல் ஊலா. நீங்க இப்னு குதைபா பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. கத்தபத்துல் ஊலாண்டா என்னன்னு புரியுங்க. சரி, இன்னொன்னு, நாங்க ஒரு கருத்தை சொல்றோம். இது இப்ப எத்தனை இடத்துல நீங்க 2-3 சொன்னீங்க, நாங்க பட்டியல் போட்டோம். அத்தனைக்கும் காரணத்தை எழுதியிருக்கிறார்கள் இமாம்கள். நீங்க சொன்னீங்கல்ல பிழை, அதுல யாராவது ஒரு ஆள் பிழைன்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப லாக்கின்னு வச்சுக்கிறோமே, அரபி மொழி சார்ந்த யாராவது ஒருவர் இப்பிழைன்னு சொன்னாங்களா? உலகத்தில் நீங்க ஒரு ஆள் தானே சொல்லியிருக்கீங்க. அதான் அரபி மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் நீங்க தான் சொல்றீங்க. ஆனா எதான் சொன்னாக்க அந்த காலத்து முறைந்து இருந்தது. அதான் லாக்கின்னா ஹூவாண்டிங்கல்ல, அந்த காலத்து முறைந்து உள்ள இருந்ததா இருந்தா அது யாரு சொன்னாலும் கேட்கணுமா இருந்தா, லாக்கின்னாவுக்கு என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு போங்களேன். நீங்க தாய்மொழியா கொண்டவங்க சொல்லாம நீங்க அயல் மொழியை கொண்டவங்க நான் இப்படித்தான் சொல்லுவேன் நீங்க சாதிக்கிறீங்க. எதுவும் யதார்த்தத்துக்கு வாங்க. குர்ஆனுடைய தரத்தை நீங்க மாட்டிடாதீங்க. அதே போல உங்களை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈமானை இழக்கக்கூடியவர்கள் ஆக்கிறாதீங்க. குர்ஆனை இப்படித்தான், ஏன்னா அவங்க வெளியில போனா கேட்பாங்க, ஹப்ஸுடைய ரிவாத்துங்கிறாங்களே, அவங்க இல்லைங்கிறாங்க, எது சரின்னு வெளியில போனா எல்லாருமே சொல்லுவாங்க. யாருக்குங்க தெரியும்னு கேட்டீங்க ஹப்ஸு ரிவாயத்து? பொதுமக்களுக்கு யாரும் தெரியாதான், இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, எதிர்த்து தெரியாம இருக்கலாம். ஆனா ஆலிம்களுக்கு தெரியுமா தெரியாதா? அரபி கிதாப் எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா? அவளை யாருக்கு தெரியும் அவசியங்க? பொதுமக்களுக்கு தெரியாது. நம்மளை போன ஆளுங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப இது கூட ஹப்ஸு ரிவாயத்து கிதாப் எழுதி வைக்க கூட இவங்களுக்கு தெரியலன்னு தானே வெளியூர் கூட ஆளுங்கள்லாம் நினைப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்களா? நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க கவலைப்பட மாட்டீங்களா? இப்ப எழுத்துப்பிழை இல்லைங்கிற சாதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதம் என்னானாலும் பரவாயில்லைங்கிற லெவலுக்கு வந்தீங்களா நீங்க? அல்லாஹ் வச்சு பாதுகாப்பானாக. நபுலுவ இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. நம்ம பழைய காலத்து எழுத்தினுடைய நடைமுறையை சட்டத்தோட விலக்கி சொல்றோம். பெயலாக இருந்தாலும் இஸ்மாக இருந்தாலும், அதாவது வினை சொல்லாக இருந்தாலும் பெயர் சொல்லாக இருந்தாலும், அது கடைசியில் வாவு வருகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பழைய காலத்து எழுத்து நடைமுறைன்னு சொல்லி சும்மா விடலை, அதை குர்ஆன்ல உள்ள அத்தனை இடங்களையும் எடுத்து வரிசையா வைக்கிறேன். வரிசையா வச்ச உடனே அதுக்கு பதில் தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பிள்ளைன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ரூலையும் சொல்றோம். இதை எல்லாமே இடையில இன்னொன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, லாக்கின்ன என்பது அது இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு தான் வருவேன். இடையில பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த லாக்கின்ன இருக்குது இல்லை, அது குர்ஆன்ல பல இடங்கள்ல வருதான். அவங்க சட்டம் சொல்றாங்க, குர்ஆன்ல பல இடங்கள்ல வருதான். பல இடங்கள்ல வரும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் லாக்கின்னன் அதுக்கு மேல ரவுண்டு போட்டிருக்காங்களாம். இதுவே எதை அறிவிக்குது? அது பிழை என்று அறிவிக்கிறது. ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் வந்தா அது பிழை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டு போட்டு இருந்தா அது எதை அறிவிக்குது? பிழை அறிவிக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருந்தா அது எழுத்து நடைமுறை போயிடலாம் அப்படின்னு சொல்றவங்க இங்க எழுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இப்போது நமது முதல் அமர்வு முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இப்போது நமது நேரம் ஒரு 15 நிமிடம் நாம் அதிகமாக எடுத்திருக்கோம். அதனால நேற்றைய போலயே இன்று உங்களுக்கு மத்திய உணவு 1:15, அதாவது இந்த அமர்வு 5 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க எந்திரிச்சு போகணும். அந்த கணக்கின் அடிப்படையில் 1:15க்கு நீங்க வெளியே போய் லுஹர் தொழுகையும் சாப்பாடும் முடித்துவிட்டு 2:45க்கு அடுத்த அமர்வு ஆரம்பிக்கும். அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் அமர்வில் அமர்ந்திருக்கணும். இது நடைமுறை. சுன்ன ஜமாத்காரர்களுக்கு தொழுகைக்கு மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, உணவு கீழே அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கம் போல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அணியினருக்கு உணவு கீழே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய எழுத்து பிழைகளை இமாம் இப்னு குதைபா அவர்களும் பட்டியல் போட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்தோம். அதற்கு பிரிண்ட் அவுட் கொடுங்க என்று எதிர்த்தரப்பினர்ல கேட்டிருக்கிறாங்க. எத்தனை தடவை கொடுக்கிறது?
ஏற்கனவே இப்னு குத்தைபாவை பற்றி நாங்கள் சொல்லும் போது பிரிண்ட் அவுட் கேட்டீங்க, அதை கொடுத்தாச்சு. அதுலதான் நாங்க இப்ப சொன்ன கருத்தும் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாம கேட்கல, தெரியும். வாசிச்சும் காட்டினாங்கல்ல, கதாலிக்க லஹனுல் ஆஹினீனல் முத்தாஹிரின் படிச்சு காட்டினாங்க. அந்த வாசகத்துக்கு முன்னாடி தான் இப்ப முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களை இமாம் இப்னு குத்தைபா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கொடுத்தாச்சு. மனமுரண்டா கேட்குறீங்க. ஆனாலும் இப்ப ஒரு தடவை என்ன செய்யறோம், மறுபடியும் கொடுத்த பேப்பரையே 2வது தடவை கொடுக்கிறோம். அடுத்து ஹப்ஸ பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள், அதுக்குரிய பட்டியலை எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்குரியதையும் நாங்க இப்ப கொடுத்துடுறோம். இந்த ஹப்ஸ பற்றி ஒரு கருத்தை சொன்னார்கள். ஹப்ஸ் கிராத் ஓதுனாரு, அழகா ஓதக்கூடியவரு, பொறாமையில அதை பல பேர் பொய்யரு, அவரை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்க ஒரு பெரிய பட்டியலையே படிச்சோம். இதுல நாங்க 2 கேள்விகளை கேட்க விரும்புறோம். சரி, பட்டியல் போட்டவர்கள் எல்லாம் பொறாமைன்னு சொன்னாங்கன்னா, குரானை மட்டம் தட்டுறதுக்காண்டி சொன்னாங்கன்னா, அவரை சிலாகித்து சொல்லியிருப்பாங்கல்ல, அவரை உயர்த்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பட்டியலை நீங்க கொடுங்க. இதை நம்ம 2 நாளா கேட்டுட்டு இருக்கிறோம், நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். சிலாகித்து சொன்னவருடைய பட்டியல் எங்கே, யார் யாரு சிறப்பிச்சு சொன்னாங்க, இவர் யார், அபூபக்கர் அளவுக்கு உள்ள ஆளா, இவருடைய நிலைமை தான் என்னன்னு கேட்கிறோம். இவர் எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய ஆள்னு பில்டப் தான் நடக்குதே தவிர அந்த பட்டியலை கொடுத்தீங்களா? அப்பதானே தெரியும் இவங்களை குறை சொன்னவங்க எத்தனை பேரு, புகழ்ந்து சொன்னவங்க எத்தனை பேரு, அது உங்களுடைய மக்களுக்கு தெளிவா விளங்கும். அந்த பட்டியலை நீங்க கொடுக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, யார் மேல வைக்கிறாங்க? புகாரின்னு குதிச்சாங்கல்ல, அந்த புகாரியை தான் பொறாமக்காரருங்கிறாங்க. அவர் ஹப்ஸ் மேல உள்ள பொறாமையில இப்படி சொல்லிட்டாராம். அவ்வளவு இமாம்களும் குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லி இருக்கிறாங்களாம். அது என்னென்ன இமாம்? இமாம் புகாரி அவர்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசாயி, அபு சுருஆ, யஹ்யா இப்னு முஐன், யஹ்யா இப்னுல் மதீனி, இப்னு அபி ஹாத்திம், இப்னு ஹராஷ், ஹாக்கிம், இமாம் ஷுஅபா, இமாம் இப்னு ஹிப்பான், அப்துர் ரஹ்மான் பின் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, சாலி பின் முஹம்மத், இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் தாரமி, இமாம் ஜௌசஜானி, இவ்வளவு அறிஞர்களும் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். இதுல பல பேர் பொய்யர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாம் ஹப்ஸ் மேல உள்ள பொறாமையில் இப்படி சொல்லிட்டாங்களா, குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்களா? அதை நீங்கள் 2 கேள்வி கேட்கிறோம். புகழ்ந்து சொன்னவங்களுடைய பட்டியல் வரணும், இவ்வளவு பேரும் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்த சொல்லிட்டாங்க, அதை நீங்க தெளிவுபடுத்தணும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, சில விதிகளை இவர்கள் வைத்தார்கள். சுரக்காவு இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி, ஒரு வார்த்தையினுடைய இறுதியில ஹம்சா வந்தால் அந்த ஹம்சாவை வாவுக்கு மேல் போடுவார்கள், வாவு வரும், அதற்கு பிறகு அலிஃபும் கூடுதலாக வரும். இது ஒரு விதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதியை நீங்க எதுக்கு சொல்றீங்க? இது கத்தபத்துல் ஊலால இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, இந்த 2 பேர் விவாதம் பண்ண பேசுனீங்க, நீங்க 2 பேரும் கத்தபத்து ஊலாவில பிறந்தீங்களா? நீங்க விதியை சொல்றதுக்கு, விதியை சொல்றதா இருந்தா அந்த காலத்துல உள்ளதுல இருந்து சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி நெருக்கத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து எடுத்து சொல்லுங்க. எந்த ஒரு விதி இப்படி இருந்துச்சு நீங்களாக சொல்லுகிறீர்களே தவிர, அந்த பிழைகளுக்கெல்லாம் முட்டுக் கொடுப்பதற்காக நீங்களாக கண்டுபிடிச்சு உருவாக்கி சொல்கிறீர்களே தவிர, அப்படி ஒரு விருதி இருந்துச்சுன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? எடுத்து காட்ட முடியுமா? அப்ப அதை நீங்க நிரூபிக்கணும். இப்படி விதி இருந்துச்சு என்று சொன்னால், நீங்க சொன்னா நாங்க நம்ப தயார் இல்ல, அது எங்க இருந்துச்சு நீங்க நிரூபிக்கணும். அடுத்து இந்த சுரக்காவுக்கு சொன்னாங்களா, அந்த விதியாவது உண்மையான விதியா? அதுக்கு வருவோம். சொல்றதெல்லாம் பொய்யும் பித்தலாட்டமா இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம போய் சொல்றோம், பித்தலாட்டம் செய்யறோம்னு சொல்றாங்க. இது கத்தபத்துல் ஊலாவில் உள்ள விதியா இருந்தா என்னங்க எப்படிங்க இருக்கணும்? லோஃபாவுங்கிறது அம்சா வந்தா வாவு வரணும், அலிஃபு வரணும். இது ஆரம்ப கால ஒழுங்குமுறை விதிமுறை அப்படின்னு சொன்னா, குரான்ல எத்தனை இடங்கள்ல லோஃபான்னு வருது, அங்கேயும் இந்த விதிமுறை அடிப்படையில் தானே அவங்க எழுதி இருக்கணும். ஆனா பாருங்க, 991வது வசனத்திலையும் 47 40வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா வெறுமனே லோஃபா உ என்றுதான் இருக்கிறது. அங்க வாவையும் காணா, அலிஃபையும் காணா. அப்ப இது என்ன? ஆரம்ப காலத்துல இந்த விதி இருந்துச்சுன்னு சொன்னா இங்கே அவங்க வாவு போடல, இங்கேயே அவங்க அலிஃபு போடல. அப்ப இது வாவு அலிஃபு போட்டதுதான் விதி என்று சொன்னால், வாவு அலிஃபு இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அத்தனை லோஃபா என்ற வார்த்தையும் தப்பு என்று நீங்க சொல்லுவீங்களா?
வாவு அலிஃப் இல்லாமல் வரக்கூடிய லஃபா தான் சரி என்றால் அப்ப வாவு அலிஃப் போட்டது தப்புன்னு நீங்க சொல்வீங்களா? அதே மாதிரி பாருங்க, அடுத்தது சுரக்காவு என்ற ஒரு வாசகத்தை சொன்னாங்க. இது குர்ஆன்ல பல இடங்கள்ல சுரக்கான்னு வருது. 4ல 12, 6ல 100, 68ல 41 இந்த இடங்கள்லயும் சுரக்கான்னு வருது. இந்த ஹம்சா வந்துச்சுன்னா வாவலிப்பு போடணுங்கிறது ஆரம்ப கால விதியா இருந்துச்சுன்னு சொன்னா இங்க எல்லாம் வாவலிப்பு ஏன் போடல? அப்ப என்ன விளங்குது? இது அந்த காலத்தில் விதிமுறையாக ஒரு எழுத்து வழக்கமாக இருக்கவில்லை. பின்னால் வந்த உங்களை மாதிரியான ஆட்கள் முட்டுக் கொடுப்பதற்காக இந்த விதியை புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். விளங்கலையா? அதே மாதிரி நசாவு அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க. நசாவுலையும் அம்சா வருது, வாவு அலிஃப் விதி அப்படின்றாங்க. குர்ஆன்ல மற்ற இடத்துல நசாவு வருதுல, 8ல 31, 6ல 83 அங்கேயும் நசாவுன்னு குர்ஆன்ல வருது. அங்க எப்படி வாவு இருக்குதா? அலிஃப் இருக்குதா? அப்ப இதுவும் கத்தபத்து ஊழால எழுதப்பட்டது தானே. அலிஃபு வாவை வச்சு எழுதக்கூடிய வழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா இங்கேயே அவங்க எழுதல. அப்ப நல்ல விளங்குது, இது எழுத்து பிழை, இது ஆரம்ப காலத்து வழக்க முறையில இல்ல அப்படின்னு சொல்லி மனமுரண்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சகோதரர்களே, அடுத்து சில விஷயங்கள் நாங்க சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த மாதிரி நுண்சி, அதாவது அடுத்து 2 விதியை சொல்லிட்டாங்களா, இன்னொரு விதியை சொன்னாங்க. இது ஒரு விதி. இன்னொரு விதி, இஸ்மா இருந்தாலும் ஃபேலா இருந்தாலும் கடைசியில வாவு வந்துருச்சுன்னா அந்த வாவுக்கு பின்னாடி அலிப்பு போடணும். இது ஆரம்ப கால விதிமுறை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதினா அதையும் நீங்க காட்டணும். எப்படி முதல் விதியை நீங்க அந்த விதி இருந்துச்சுன்னு காட்டணுமோ அது மாதிரி இந்த 2வது விதியை சொல்லி இருக்கிறீங்க. இந்த 2வது விதியையும் நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள், யார் சொன்னா அதை நீங்கள் காட்ட வேண்டும். இந்த விதி உண்மையா? அப்படித்தான் குர்ஆன்ல எல்லா இடங்களும் இருக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது, அதுவும் பொய். குர்ஆன்ல குதில் அஃப்வ என்று 2 இடங்கள்ல வருகிறது. குதில் அஃப்வ அப்படின்னு. அஃப்வங்கிறது என்ன? வாவு கடைசியில இருக்கு, இஸ்மு தான். நீங்க சொல்லக்கூடிய விதி அடிப்படையில் பார்த்தா இது ஆரம்பகால விதியா இருந்தா எப்படி இருக்கணும்? குர்ஆன்ல அஃப்வா என்று வாவுக்கு பிறகு அலிஃப் இருக்க வேண்டும். ஆனா அலிஃப் இருக்குதா? அலிஃப் இல்ல. அப்புறம் என்ன ஆரம்ப கால விதி? அது மாதிரி ஹுவ என்று குர்ஆன்ல இருக்குது, அதுவும் இஸ்மு தானே. அதுலயும் வாவு கடைசியில வரத்தானே செய்யுது. அப்ப கடைசி வாவு வந்துச்சுன்னா அலிஃபு போடணும்னா இங்க எல்லாம் ஹுவான்னு இல்ல, வாவுக்கு பிறகு அலிஃபு வரணுமே. அது மாதிரி 2ல 36வது வசனத்துல பாத்தீங்கன்னா வகுல் நஹ்பிது லிபாலிக் இஹ்பிது பாலுக்கும் லிபாலின் அது என்ற வார்த்தை வருகிறது. அவங்களும் ஒரு அதுவை சொன்னாங்க. அதுவை சொல்லிட்டு வாவுக்கு பின்னாடி அலிஃப் வந்திருக்கு, அதனால இந்த விதின்னு அவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. இங்கேயும் அதுதான் வருது. இந்த வாவுக்கு பின்னாடி அலிஃப் எங்க காணா? அப்ப கத்தபத்துல் ஊழால இல்லையே. அப்ப இந்த விதியை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, அங்க இல்ல. விளங்கலை அவங்களுக்கு? அது மாதிரி இன்னொரு விதியை சொன்னாங்க. இது 2 விதியாச்சா? 3வது விதி, 2 நூன்கள் சேர்ந்து வந்து 2வது நூன் சுக்குன் பெற்று இருந்தால் அந்த 2வது நூனை எழுத்துல விட்டுருவாங்க. அதுக்குதான் நுஞ்சிக்கு அது பதிலா சொன்னாங்க. நுஜின்னு ஏன் எழுதிருக்கோம்னா அது அந்த சட்டம் விதி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம். அப்படின்னா குர்ஆன்ல நுன்சிகான் இருக்குதுங்க, அங்கேயும் 2 நூன் வருது நீங்க சொல்ற மாதிரி. 2வது நூன் சுக்கூனும் பெற்று இருக்கிறது. அப்ப இதுதான் விதி என்று சொன்னால் அங்க எப்படி இருந்திருக்கணும்? நுசிகான் தான் இருக்கணும். எதுக்கு நீங்க நூனை விட்டீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம், பதிலையே காணா. இன்னொரு வசனமும் வருது குர்ஆன்ல, சும்மல நன்சிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்ஃபா அப்படின்னு வருது. நன்சிஃபன்னஹுன்னு இருக்குது, 2 நூன் தானே. 2வது நூன் சுக்குன் பெற்றிருக்கல, அங்கே 2 நூன் 2வது நூனை எழுதுனீங்க. நசிஃபன்னஹுன்னு படிக்க வேண்டியதுதானே, எழுத வேண்டியதுதானே. அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க எவ்வளவு சொல்லி இருக்கிறோம்? நாங்க நாங்களா எடுத்து வச்சது 15, இன்னும் எடுத்து வைப்போம், இருக்குது எண்ணிக்கை. நாங்க சொன்னது போக நீங்களா சொன்னீங்கல்ல குர்ஆன்ல உள்ள எழுத்து பிழைகள், அது பிழைகள் இல்லைன்னு சொல்லி பிழைகள் நிரூபிச்சீங்களே, அது ஒரு 35. எத்தனை ஆச்சு? 50 ஆச்சு. அப்புறம் இப்னு குத்தைபா அவர்களுடைய கருத்தை எடுத்து போட்டு சொன்ன அவர் ஒரு 15 சொல்றார். மொத்தம் 60க்கும் மேற்பட்ட பிழைகள் எழுத்திலே இருக்கிறது என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவை அனைத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். தெளிவா
கணிதத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலமா பெருமக்களே, சென்ற அமர்வுல நான் ஒரு பட்டியல் போட்டேங்க. உடனே அதுக்கு பதிலாக அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்களாம். நான் சட்டத்தை சொல்லி பட்டியல் போடுறேன். ஒரு ஃபேலினுடைய கடைசியில அல்லது இஸ்மினுடைய கடைசியில வாவ் வருகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்றேன். சட்டத்தை சொல்லி அந்த அமைப்புல நான் நிறைய வாசிச்சு காட்டுறேன். வாசிச்சு காட்டுறது மட்டுமல்ல, குர்ஆன் வசனத்தையும் நம்பரையும் சொல்றேன். ஏன்னா நீங்க போய் போட்டு பாக்குறதுக்காண்டி தான் அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதுல இந்த உலமா லுஅஃபாஉ ஷுரகாவுன்னு வந்திருக்கிறாங்க. கடைசியில வந்து ஹம்சா வருகின்ற பொழுது அதை வாவாக எழுதப்பட்டால் அதுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதப்படும், அதுல அந்த அலிஃபு கூடுதலாக எழுதப்படும் என்று நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அதை முழுசா முடிக்கவே இல்லை. நான் முழுசா முடிக்கலன்னு சொல்லி எதிர்த்தரப்பினரும் சொன்னாங்க. நான் அந்த சட்டத்தை முழுசா முடிக்கவே இல்லைன்னு சொல்லி எதிர்த்தரப்பினர்களும் சொன்னாங்க. நான் முழுசா முடிக்கல. இப்ப நான் வரேன். ஒரு கத்துபத்தில் ஊழா தான் சொல்றேன். இது கித்தாப்ல இருக்குதா, கித்தாப்ல இருக்கான்னு கேட்கறாங்க. இன்ஷா அல்லாஹ் கித்தாப்ல தான் இருக்குது. கித்தாப்ல உள்ளதையும் நாங்க கித்தாப்ளுடைய பெயரையும் நாங்கள் குறிப்பிடுவோம். லுஅஃபாஉ என்பது நான் சட்டத்தை சொல்றேன். முதல்ல கத்துபத்தில் ஊழாவினுடைய ஆரம்ப காலத்து எழுத்து நடைமுறை என்னன்னு கேட்டா, கடைசியில வந்து ஹம்சாவை எழுதுகின்ற பொழுது அந்த ஹம்சாவுக்கு வந்து வாவாக எழுதப்பட்டால் அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவார்கள். ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவார்கள். இது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. அதுக்கு தான் உதாரணமா லுஅஃபாஉ ஷுரகாஉ என்று நான் படித்தேன். வாவாக எழுதப்பட்டால் அந்த இடங்களில் எல்லாம் அலிஃபு கூடுதலாக இருக்கும் இருக்கேன். வாவாக எழுதப்படுகின்ற பொழுதுதான் அலிஃபு கூடுதலா வரும். வாவாக எழுதப்படலன்னு சொன்னா லுஅஃபாஉ வந்து கடைசியில ஹம்சா வந்து வாவா எழுதல, அலிஃபாகவே எழுதிட்டாங்கன்னு சொன்னா உள்ளதை உள்ள மாதிரி தான் எழுதுவாங்க. அப்ப இரண்டு விதமாகவும் எழுதக்கூடிய நடைமுறை அந்த கால கட்டத்தில் கத்துபத்துல் ஊலாவின் பிரகாரம் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இடையிலே பிரேக் ஆயிட்டு நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. லுஅஃபாஉன் குர்ஆன்ல வந்திருக்குதுலாங்க. கடைசியில ஹம்சாவுக்கு வந்து வாவ் வச்சு எழுதப்பட்டிருக்கலாங்க. வாவ் வச்சு எழுதப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அலிஃபு கூடுதலா இருக்கும். இன்னொன்னு நீங்க பட்டியல் போட்டீங்களே வாது ஐனு ஃபா அலிஃபு ஹம்சான்னு சொல்லி அங்க கூடுதலா இருக்குதா? காட்டுங்க பார்க்கும். எங்க வாவ் வச்சு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வாவ் வச்சு எழுதப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அதுக்கு அடுத்த அலிஃபு கூடுதலா இருக்கும். இன்னும் சொல்றேன், உலமாஉ அங்கேயும் பாருங்க ரெண்டு விதமாக எழுதப்பட்டிருக்கலாம். இதுல உலமாஉ வாவ் வச்சு எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அங்க அலிஃபு கூடுதலா தான் இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்க. வாவ் இல்லாம எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அங்க அலிஃபு கூடுதலா தாங்க. இப்பமே சொல்றேன், அலிஃபு கூடுதலா தாங்க. ஜஸாஉன் குர்ஆன்ல வருதுங்க. ஜஸாஉ என்பதும் இரண்டு விதமும் எழுதப்பட்டிருக்கு. எங்கத்தையும் பட்டியல் இருக்கு. அது விஷயமா பட்டியல் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா அது நேரம் போயிடும். நான் நிறைய பதில் சொல்ல வேண்டி இருக்குது, விளக்கி சொல்ல வேண்டி இருக்குது. கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி பாடம் நடத்த வேண்டி இருக்குது. அதை நான் விளக்கிக்கிறேன். ஜஸாஉ என்பது அதுவும் அப்படித்தான். கடைசியில வந்து வாவ் ஹம்சா வச்சு எழுதாம வாவ் வச்சு எழுதுனாங்கன்னு வைங்க, அப்போ கடைசியில என்ன வரும்? ஒரு அலிஃபு கூடுதலா எழுதுவாங்க. ஜீமு ஜா வாவு அதுக்கு மேலதான் ஹம்சா இருக்கும். இந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபு கூடுதலா எழுதுவாங்க. குர்ஆன்ல எங்கெல்லாம் ஜஸா என்பது வாவ் வச்சு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் வாவுக்கு அடுத்து அலிஃபு இருக்கும் என்பதை நான் இந்த அவைக்கு பகிரங்கமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி குர்ஆன்ல வாவ் இல்லாம ஹம்சா வச்சு எழுதிருக்கிறாங்க. ஜீமு ஜா அலிஃபு ஹம்சா ஜஸா என்றும் குர்ஆனில் வருகிறது. ஆனா இந்த இடத்துல அலிஃபு கூடுதலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பட்டியல் தாங்க. வாவு எங்கே எழுதப்பட்டிருக்கிறதோ அங்குதான் வாவுக்கு அடுத்து அலிஃபு கூடுதலா வரும்னு சொல்லியிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி லுஅஃபா பட்டியல் தராங்களாம். லுஅஃபா பட்டியல் போட்டீங்கல்ல, அந்த ஹம்சாக்கு அடுத்து அலிஃபு கூடுதலா இருக்குதா? வாவு வச்சு எழுதப்பட்ட இடத்துல அலிஃபு கூடுதலா இருக்கும். இரண்டு விதமாகவும் எழுதும் நடைமுறை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த விவாதம் முடியறதுக்குள்ள நான் எல்லாத்துக்கும் கிதாப ஆதாரம் இருக்குது. நாங்க சுயமா உருவாக்குறேன்னு சொல்றாங்க. சரிங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன தடவை கடைசி அமர்வுல வந்து ஒருவர் சொன்னாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முந்திய நடைமுறை என்றால் ஒரு விஷயத்தை நம்ம முந்திய நடைமுறை சொல்றதா இருந்தா குர்ஆன்ல எல்லா இடத்திலும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. குர்ஆன்ல எல்லா இடத்திலும் அப்படி இருக்கணும் அப்படின்னு முந்திய அமர்வுல பேசினாரு. அவர் பேசினத
ஏற்கனவே பேசி இருக்கிறார், ரூல் சொல்றாரு. குர்ஆன்ல ஒரு சட்டம் வருது, எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி வந்தா தான் அது பழைய காலத்து நடைமுறை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதை பாருங்க, அதை பார்த்த பிறகு நான் ஒரு சட்டம் சொல்றேன். அசல் மாறாது, ஜாயிதானதான் மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறாரு. அசல் மாறுங்கிறது தான் ஆதாரம் சொல்லணும். அசல்னா அசல் தானே, அசல்னா என்ன எழுத்து, அதை நேச்சுரல் அர்த்தம். நேச்சுரலா இருக்கிறது யாரும் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. நேச்சுரல் மாறுறதுக்கு ஏதாவது ரூல் இருந்தால் அது ரூல் படிதான் மாறும். ஒரு இடத்துல மாறினால் அந்த ரூல் எல்லா இடத்துலயும் மாறணும். அப்ப நீங்க இந்த ரூல் படி நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா அந்த எல்லா சீன் உள்ள இடத்துலயும் சாதாக்கலாமா? அது ஒரு முறைதான், அதுவும் அகராதியில் ஒரு முறைதான் என்று சொன்னால் எந்த இடத்துல சீன் வச்சு எழுதிருக்கிறோம், ஒரே ஒரு இடத்துல சாது இருக்கிறது, இது எல்லா இடத்துலையும் சீன் வச்சிருக்கிறது. நீங்க அது ஒரு முறை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அதையும் சீன் வைத்து அப்போ ஒரு இடத்துல மட்டும் மாறக்கூடாது. பழைய காலத்து நடைமுறை அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல மாறக்கூடாது, எல்லா இடத்துலயும் மாறுச்சு அப்படின்னு சொன்னா அது ரூல் என்று பேசுறது கவனிச்சீங்களா? மறுபடியும் மறுத்தா நம்ம அதே கிளிப்பிங்க போட்டு விளக்குவோம். அப்போ ஏற்கனவே பேசி இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் வந்துச்சுன்னா ரூல்னு சொல்லலான்னு. நான் தெளிவா சட்டத்தை சொல்லில சொல்றேன், சட்டம் என்ன என்பதை சொல்றேன். ஒரு ஃபேலினுடைய கடைசியில அல்லது இஸ்மினுடைய கடைசியில வாவ் வந்தால் அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுகிற நடைமுறை இருக்கிறது என்பதற்கு எத்தனை வசனங்களை கொடுத்தேன். வாவ் இருந்தா அதே போல ரிபா ரிபா அதை எழுதி நம்ம விளக்குறோம். வாவு வச்சு எழுதப்பட்ட இடத்துல பாருங்க அலிஃபு கூடுதலா இருக்கும், வாவு வச்சு எழுதப்படலைன்னு சொன்னா அங்க அலிஃபு கூடுதலா இருக்காதுங்க. வாவு இருந்தாதான் அங்க வாவுக்கு அடுத்து அலிஃபை கூடுதலாக எழுதக்கூடிய நடைமுறை இருக்கிறது என்பதை நான் சொல்றேன். இங்க இன்னொன்னே விளங்கணுங்க, ஆரம்ப காலத்து எழுத்து நடைமுறையில இப்ப உள்ளவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறிய மாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு அந்த மாற்றம் பண்ணாங்கன்னா குழப்பம் ஏற்பட்ட கூடாதுன்னு பயந்து போய் தான். என்ன மாற்றம் பண்ணாங்க இப்ப நான் சொல்றேன். காலூன் இருக்குங்க, காலூன் இருக்கு. இப்ப காலு என்பதை இப்போ நம்ம இப்படி பாருங்க, காபு அலிஃபு லாமு வாவு அலிஃபு, கடைசி ஒரு அலிஃப் இருக்குதா? காலூன் படிக்கும் போது கடைசியில வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃப் எழுதுறாங்க. இப்படி எழுதுறது பழைய காலத்து நடைமுறை தான். அது பழைய காலத்து நடைமுறை என்பதற்கு நம்ம நிறைய ஃபேல்களை சொன்னோம். தர்ஜு யஃபு யஃபு அஷ்கு யம்ஹு என்று பல இதை என்ன செஞ்சிருக்கோம், பல ஃபேல்களை சொல்லி இருக்கிறோம். இப்ப இன்னொன்னு நான் சொல்றேங்க, இப்ப பழைய காலத்து எழுத்து நடைமுறையிலேயே இருக்குதா, கடைசியில வாவுக்கு அடுத்து நூன் வந்துருச்சு. வாவுக்கு அடுத்து நூன் வந்தனால அலிஃப் எழுதுறதை விட்டுட்டாங்க. அதே சமயத்துல அந்த லம் வரும்போது நூன் எழுத மாட்டாங்க. அது சட்டம், இலக்கண சட்டம் கேட்டீங்கன்னா சொல்றேன். லம் யஃஅலு அங்க நூன் எழுத மாட்டாங்க. நூனை போக்கணும் பாருங்க அலிஃப் வந்துருச்சு பாருங்க. ஏன்னா ஆரம்ப காலத்து நடைமுறை, அந்த நூனை போக்கணும்னு அலிஃப் வந்துருச்சு பாருங்க. இப்பவும் அப்படிதான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். அதே போல எஃபஅலூன சொல்றோமா, வாவுக்கு அடுத்து நூன் வரதுனால எஃபஅலூன அலிஃப் எழுதல. அதே இது ஒரு லன்னு முன்னாடி இருந்துச்சுன்னு வைங்க, லை எஃபஅலு லன்னு வந்தா நூனு போகும். சட்டம் கேட்டா சொல்லுவேன், லன்னு வந்தா நூனு போகும். அப்படி நூனு போயிருச்சா சட்டம் என்ன, வாவு பக்கத்துல அலிஃபு கூடுதலா வரணும். அசல் சட்டம் வந்துருச்சு பாருங்க. இன்றும் இப்படித்தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்ப காலு என்று நம்ம இப்போ எழுதுறோம். குர்ஆன்ல எத்தனை இடத்தில் காலு என்று வருகிறது, லம் யஃபஅலு லை யஃபஅலு என்றெல்லாம் வருகின்ற பொழுது வாவுக்கு அடுத்து அலிஃப் வந்தா அங்க கூடுதலான ஒரு அலிஃபை எழுதக்கூடிய நடைமுறை கதுபத்தில் ஊலாவில் இருக்கிறது மட்டுமல்ல, இன்றும் சில இடங்களில் இன்றைய புதிய நஹ்வியன்கள் எழுத்து சட்டங்களை வடிவமைத்து உருவாக்கிய நஹ்வியன்கள் சில இடங்களில் மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அன்றைய அறிஞர்கள் பெரிய அறிஞர்களுங்க, அவங்களுக்கு குழப்பம் கிடையாது. ஏன் தெரியுமா, நம்ம இமாம்கள் சொல்றாங்க பாருங்க, பைஹகி இமாமு ஷுஅபல் ஈமான்ல சொல்றாங்க, மன் கதப முஸ்ஹஃபன் ஃபயம்பகி அன் யுஹாஃபில அலா ஹுரூஃபில் ஹிஜா அல்லதி கதபு பிஹா தில்கல் மஸாஹிஃப. யார் முஸ்ஹஃபை, முஸ்ஹஃப் இமாம் இருக்குல்ல, உஸ்மானியோட கிதாபு குர்ஆனே, அந்த குர்ஆனை யார் எழுதுகிறார்களோ அப்படி எழுதுகின்ற பொழுது அவங்க அந்த குர்ஆனை எந்த எழுத்தில் எழுதினார்களோ அதே அமைப்பில் தான் நாம் எழுத வேண்டும். முஸ்ஹஃபே உஸ்மான்ல அலிஃப் கூடுதலா இருந்துச்சா நம்மளும் கூடுதலா எழுதணும். முஸ்ஹஃபே உஸ்மான்ல யா கூடுதலா இருந்துச்சா நம்மளும் கூடுதலா எழுதணும். ஏன் தெரியுமா, ஒலா யுகாலிஃபுஹும் ஃபீஹா, அதுல நம்ம மாற்றம் செய்ய கூடாது. ஒலா யுகையிர மிம்மா கதபு செய்யா, எதையும் மாற்ற கூடாது. ஏன், ஃபஇன்னஹும் அக்ஸரு இல்மா, சஹாபாக்கள் நம்மை விட ஞானத்தில் மிக மேலானவர்கள், மிக உயர்ந்தவர்கள், அதிக ஞானம் உள்ளவர்கள். வஅஸ்தகு கல்பா,